யூனிவர்சிட்டி எபிசோட் 1ல என்ன நடக்குது பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காம ஒரே ஒரு லைக் போடுங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். மக்களே, சேனலுக்கு கம்யூனிட்டி ஸ்ட்ரைக் கொடுத்துட்டாங்க. அந்த ஸ்ட்ரைக் கிடைச்சா சேனல்ல வீடியோஸ் போட முடியாது. அதனாலதான் லாஸ்ட் 1 வீக்கா என்னால வீடியோ போட முடியல. அக்கௌண்ட் ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் நேத்து வீடியோ போட்டேன். புரிஞ்சுக்கோங்க. எடுத்த உடனே ஒரு பொண்ணு காட்டுக்குள்ள ஓடிக்கிட்டே உதவி பண்ணுங்கன்னு கத்திக்கிட்டே போறா. ஒரு கட்டத்துல தடுமாறி கீழே விழுந்துடுறா. விழுந்தவ எழுந்திருச்சு போகாம அங்கேயே உட்காந்து அழுதுட்டு இருக்க யாரோ வந்து அவளை கூட்டிட்டு போறாங்க. அடுத்துதான் அந்த இடத்துக்கு இன்னொரு பொண்ணு வரா. அவ கையில ஏதோ மேப் இருக்கு. மேப்பை பார்த்தவ அவ ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, கைஸ் நம்ம ஏறக்குறைய அங்க வந்துட்டோம்னு நினைக்கிறேன்னு சொல்றா. அதை கேட்ட ஒரு பையன், என்ன ஏறக்குறைய வந்துட்டோமா, நம்ம எவ்வளவு தூரம் நடந்து வந்திருக்கோம், எல்லாருக்கும் ரொம்ப டயர்டா இருக்குன்னு சொல்றான். அதை கேட்ட இந்த பொண்ணு, கவலைப்படாதீங்க, அந்த உயரமான புல்ல கிராஸ் பண்ணி போனாக்க அந்த இடம் வந்துரும்னு சொல்றா. அப்போ மேட்டோட வாட்ச்ல இருந்து பீப் சத்தம் கேக்குது. என்ன அதுன்னு மத்தவங்க திரும்பி பார்க்க 10,000 ஸ்டெப்ஸ் நடந்து வந்துட்டாங்களாம். அதுக்குண்டான பீப் சவுண்ட் தான் அது. அப்போ அவனுக்கு பின்னாடி வந்த ஜென், கைஸ் இதான் சரியான வழியான்னு கேட்க, உனக்கு இந்த மாதிரி விஷயம் தானே பிடிக்கும்னு இன்னொருத்தி சொல்ல, அதுக்கு ஜென், இதே நானா இருந்தாக்க இந்த மாதிரி பழைய மேப்பை பார்க்காம ஜிபிஎஸ் வச்சு பிளான் பண்ணிருப்பேன்னு சொல்றா. அதுக்கு மேப்பை பார்த்துட்டு இருக்க பொண்ணு, இது ஒரிஜினல் மேப்னு சொல்ல, ஒரிஜினல் மேப்பா இருக்கட்டும், எங்கிருந்து கிடைச்சதுன்னு ஜென் கேட்க, அதுக்கு இவ என்ன நம்புங்க போதும்னு சொல்றா. அப்போ ஒரு பையன் சும்மா இல்லாம ஜென் கிட்ட பூன்னு கத்த அவ பயந்துடுறா. இவங்க மொத்தம் 6 பேரு, 3 பொண்ணுங்க 3 பசங்க. 6 பேரும் யூனிவர்சிட்டியை தேடிதான் காட்டுக்குள்ள போய்கிட்டு இருக்காங்க. மேப்பை பார்த்துட்டு வரா இல்லையா, அவ பேரு மியா. பக்கத்துல வரவன் பேரு டேவ். அப்ப டேவ் சொல்றா, கைஸ் நான் ஆன்லைன்ல சர்ச் பண்ணி பார்த்துட்டேன், ஜிபிஎஸ்ஓ மேப்போ அந்த ஸ்கூலை பத்தி எந்த இன்ஃபர்மேஷனும் காட்டலன்னு சொல்றாரு. அப்ப மியா அவ கையில இருக்க மேப்பை பார்த்துட்டு அந்த ஸ்கூலை கை விட்டுட்டாங்க, மேப்ப பிரகாரம் நாம கேட்டை நெருங்கி இருக்கணும்னு சொல்றா. அப்ப மேட், அந்த கேட்டை பத்தியா சொல்றேன்னு தூரத்துல இருக்க ஒரு கேட்டை காமிக்கிறாரு. உடனே எல்லாரும் அந்த கேட் கிட்ட போறாங்க. கேட்டை பார்த்த ஜின், எனக்கு இதை பாக்குறப்போ பேட் ஃபீலிங்கா இருக்கு, உடனே ரிட்டர்ன் போகலாம்னு சொல்றா. நாம இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு வந்துட்டு உள்ள போய் பார்க்காம திரும்பி போகணுமான்னு மியா கேட்க, டேவும் அவ சொல்றது கரெக்ட் தான், நாம உள்ள போய் பார்க்கணும்னு சொல்றான். அப்போ ஜெரோம் சும்மா இல்லாம உள்ள யாராவது இருக்கிறீங்களான்னு கத்துறாரு. ஆனா உள்ள இருந்து எந்த சத்தமும் வரல. அதை பார்த்த ஜின், கைஸ் சூரிய வெளிச்சம் இருக்கும் போதே நம்ம ரிட்டர்ன் போயிடலாம்னு சொல்ல, உடனே எல்லாரும் அங்கிருந்து கிளம்புறாங்க. அப்போ உள்ள இருந்து ஒருத்தன் வந்து கேட்டை திறக்க அந்த சத்தத்தை கேட்டு எல்லாரும் பயந்துடுறாங்க. அப்போ அவரு, யார் நீங்களாம், இந்த இடத்த எப்படி கண்டுபிடிச்சிங்கன்னு கேட்க, அதுக்கு மேட், நாங்க ஹைக்கிங் வந்தோம், வழி தவறிட்டோம், அப்பதான் இந்த ஸ்கூலை பார்த்தோம், இது கைவிடப்பட்ட ஸ்கூல்னு நினைச்சோன்னு சொல்ல, அடுத்ததா ஜெரோம், எங்க கிட்ட தண்ணி தீர்ந்து போச்சு, தர முடியுமான்னு கேட்க, அந்த பெரியவரும் கேட்டை திறந்துட்டு, ஒரு விஷயத்த மட்டும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க, இந்த இடம் கைவிடப்பட்டது கிடையாது. அதை கேட்ட வெனிசா, அப்படின்னா உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்களான்னு கேட்க, அதுக்கு அந்த பெரியவர் பதில் சொல்லாம உள்ள வாங்கன்ற மாதிரி கைய காமிக்க, ஜென்னுக்குலாம் உள்ள போகிறதுக்கே பயமா இருக்கு. அப்ப மேட் தான், நம்ம இருட்டுறதுக்குள்ள ரிட்டர்ன் போயாகணும், சீக்கிரமா வாங்கன்னு சொல்ல எல்லாரும் உள்ள போறாங்க. இவங்க உள்ள வந்த உடனே கேட்டை பூட்டிடுறாரு. அடுத்ததா 6 பேரையும் ஆபீஸ் ரூமுக்கு கூட்டிட்டு போறாரு. போற வழியில நீங்க எல்லாரும் ரெஜிஸ்டர் பண்ணணும்னு சொல்ல, அதுக்கு மேட், நாங்க எங்க சேர வரல, வழி தவறி இந்த பக்கம் வந்துட்டோம்னு சொல்ல, அதுக்கு ஜெரோம், கைஸ் இதுவும் நல்லாதான் இருக்கு, நம்ம ஸ்கூலை கட் பண்ணாக்க இவங்களால நம்ம பேரண்ட்ஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண முடியாதுன்னு சொல்றாரு. அதுக்கு டேவ் ஒன்னு சொல்ல, மாத்தி மாத்தி கிண்டல் பண்ணிக்கிட்டே போயிட்டு இருக்காங்க. அப்போ அந்த ஸ்கூல்ல இருக்க பசங்க இவங்கள சூழ்ந்துக்கிறாங்க. அதை பார்த்து இவங்க 6 பேரும் பயந்துடுறாங்க. அப்போ அந்த பெரியவர், ஸ்டூடெண்ட்ஸ் உங்க ரூமுக்கு போங்கன்னு சொல்ல, ஆனா ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் போகாம இவங்களே பார்த்துட்டு இருக்காங்க. வெனிசா ரொம்ப பயப்படுறா, நான் வீட்டுக்கு போகணும்னு சொல்ல, பசங்களும் அந்த பெரியவர் கிட்ட, சார் நாங்க வீட்டுக்கு போகணும்னு சொல்றாங்க, ஆனா அவரு கேட்க மாட்டேங்கிறாரு. ஏற்கனவே இவங்க பயந்து போயிருக்காங்க. அப்போ அந்த ஸ்கூல்ல இருந்த பசங்களுக்கு நடுவுல தள்ளு முள்ளு மாதிரி ஒரு குழப்பம் ஏற்படுது. அதை பார்த்து இன்னும் பயந்துடுறாங்க. அதை பார்த்த பெரியவர், இது சின்ன குழப்பம்தான், பயப்படாதீங்கன்னு சொல்றாரு. என்னது குழப்பமா, நீங்க தடுக்க மாட்டீங்களான்னு இவங்க கேட்க, உங்க கேள்விக்கெல்லாம் உள்ள பதில் கிடைக்கும், வாங்க போகலான்னு சொல்றாரு. ஆனா இவங்க, நாங்க உள்ள வரல, வீட்டுக்கு போகணும்னு சொல்றாங்க. அதை பத்தி எல்லாம் கண்டுக்காம பெரியவர் உள்ள போக, வேற வழி இல்லாம இவங்களும் அவரு பின்னாடியே உள்ள போறாங்க. அப்போ வெனிசா, இந்த யூனிவர்சிட்டிக்கு ஏன் இந்த பேரை வச்சாங்கன்னு இப்ப புரியுதுன்னு சொல்றா. அப்ப அந்த பெரியவர் வாங்கன்னு கூப்பிட, எங்க போறோம்னு கேக்குறாங்க. பிரின்சிபலை பார்க்க போறோம், அவங்க உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ சொல்லுவாங்கன்னு சொல்ல, நாங்க இங்க சேர வரல, இங்க நடக்கிறத பார்த்ததுக்கு அப்புறமும் இங்க சேருவோம் நினைக்கிறீங்களான்னு கேட்க, ஆனா பெரியவர் அவங்க சொல்றத கண்டுக்காம அவர் பாட்டுக்கு போயிட்டு இருக்காரு. அடுத்தது 6 பேரும் பிரின்சிபல் ரூமுக்கு போறாங்க. இவங்கள பார்த்த பிரின்சிபலும் என்ன ஏதுன்னு விசாரிக்காம, வாங்க புது பசங்களா, நான் தான் உங்க பிரின்சிபல், என் பேரு வயலட், இந்த ஏரியா முழுக்க நான் தான் இன்சார்ஜ்னு சொல்றாங்க. அதுக்கு ஜென், மேடம் வெளியே கொஞ்சம் குழப்பம் நடக்குது, உங்களுக்கு தெரியாதான்னு கேட்க, அதை பத்திலாம் நீங்க ஏன் கவலைப்படுறீங்க, இங்க எப்பவும் அப்படிதான் நடக்கும் சொன்னவங்க அந்த பெரியவர்கிட்ட ஃபார்மை கொடுத்து பசங்க டீடைல்ஸ ஃபில் பண்ண சொல்றாங்க.
அப்ப மியா சும்மா இல்லாம டியூஷன் ஃபீஸ் எவ்வளவுன்னு கேட்க அதை கேட்ட வயலட் திரும்பி அந்த பெரியவரை பார்த்து சிரிச்சிட்டு இங்க டியூஷன் ஃபீஸே கிடையாதுமா, எல்லாம் ஃப்ரீன்னு சொல்றாங்க. அப்ப மேட் இது பப்ளிக் யூனிவர்சிட்டியான்னு கேட்க இல்ல பிரைவேட், இது உங்களுக்கு என்ன தோணுதோ எல்லாம் பண்ணலாம்னு சொல்றாங்க. ராத்திரி 7 மணில இருந்து விடிய காலைல 5 மணி வரைக்கும் அவங்க என்ன வேணாலும் பண்ணலாமா. அதனால இவங்க எல்லாரையும் அவங்க ரூம்ல இருக்க சொல்றாங்க. சேஃப்டிக்காக லாக் பண்ணிட்டு உள்ளே இருந்துக்கோங்க, வெளியே வராதீங்க. அப்படி வெளியே வந்தீங்கன்னா நீங்களும் அந்த குழப்பத்துல சிக்கிப்பீங்கன்னு சொல்றாங்க. அப்ப மேட் என்ன தேவையில்லாம உளறிட்டு இருக்கீங்கன்னு கேட்க அதை பார்த்த பெரியவர் கையில பொருள் எடுக்க அதை பார்த்த மேட் பேச்சையே மாத்திடுறாரு. அப்ப ஜென் இதுக்கு மேல இங்க இருக்க கூடாதுன்னு வாங்க போகலான்னு சொல்ல பெரியவர் கையில இருக்க பொருளை பார்த்து மத்தவங்க எல்லாம் ஜென்னை தடுத்துடுறாங்க. இன்னைக்கு ஒரு ராத்திரி இங்க தங்கலாம், முடியலன்னா நாளைக்கு வீட்டுக்கு கிளம்பிடலான்னு டேவ் சொல்ல அவன் சொல்றதும் கரெக்ட் தான், நாம தங்கறதுக்கு வேற இடம் கிடையாது, ஏன்னா இப்போ வெளியும் போக முடியாது, வெளியே நடக்கிறது உனக்கும் தெரியும் தானேன்னு வெனிசா சொல்ல அதுக்கு ஜென் எனக்கு இதை பார்த்தெல்லாம் பயமா இல்லைன்னு சொல்றா. அதை கேட்ட பிரின்சிபல் அந்த பெரியவர்கிட்ட இவங்க எல்லாரையும் அவங்க ரூமு கூட்டிட்டு போங்க சொன்னவங்க ஜென்னை பார்த்து மிஸ் உன் இடத்துல நான் இருந்திருந்தாக்க சொன்னவங்க அவ பேரை கேட்க ஜென்னும் அவ பேரை சொல்ல ஜென் நீ பயப்படாதது சந்தோஷம்தான், ஆனா இங்க இருக்கணும்னா பயப்படுறது நல்லது, கேர்ஃபுல்லா இரு, உன் ஃப்ரெண்ட்ஸ கூட நம்பாதன்னு சொல்றாங்க. பிரின்சிபல் இந்த பக்கம் பேசிட்டே இருக்கும் போது பெரியவர் அவங்களுக்கு தேவைப்படுற திங்ஸ கொடுத்துட்டு உங்க ரூமுக்கு போற வழி உங்க பேக்கெட்ல இருக்கு, ஒருத்தருக்கு ஒரு ரூம், பாய்ஸுக்கு தனி இடம், கேர்ள்ஸுக்கு தனி இடம், ரூல்ஸும் உங்க பேக்கெட்ல இருக்குன்னு சொல்றாரு. அடுத்ததான் 6 பேரும் அவங்க தங்க போற ரூமுக்கு போறாங்க. ஜென்னை தவிர மத்த எல்லாருக்கும் அந்த இடம் ஓகேவா இருக்கு. ஜென் ஒரு மாதிரி இருக்கிறத பார்த்த மேட் அவகிட்ட வந்துட்டு என்னாச்சுன்னு கேட்க அவ சிஸ்டர் ஆலிசனை ரொம்ப மிஸ் பண்றதா சொல்றா. கவலைப்படாத, இந்த இடம் நல்லாதான் இருக்குன்னு சொல்றாரு. என்ன மேட் சொல்ற, உனக்கு திரும்பி போக விருப்பம் இல்லையான்னு கேட்க அப்படிலாம் இல்ல, கொஞ்ச நாளைக்கு என்ன டீமை விட்டு அனுப்பிட்டாங்க, என் பேரண்ட்ஸ் கிட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியலன்னு சொல்ல அப்படியா சாரி எனக்கு தெரியாதுன்னு இவ சொல்ல பரவாயில்ல இந்த விஷயத்த வேற யார்கிட்டயும் சொல்லாதன்னு சொல்றாரு. அதுக்கு சரின்னு தலையாட்டினவ இந்த இடத்துல ஏதோ ஒண்ணு சரியில்லை, அந்த வயலட்டும் நார்மலா இல்ல, இந்த மாதிரி ஸ்கூல்ல நடக்குமான்னு கேக்குறாங்க. நம்மள பயமுறுத்துறதுக்காக இந்த மாதிரி சொல்லி இருக்கலாம், அவங்க சொன்ன ரூல்ஸ ஃபாலோ பண்ணி இன்னைக்கு ராத்திரி தங்கிட்டு மத்தத நாளைக்கு யோசிக்கலாம்னு சொல்றாரு. அதுக்கு ஜென் எதுவும் சொல்லாம அமைதியா இருக்க நடந்த குழப்பத்தை பார்த்து பயந்துட்டியான்னு கேட்க ஆமான்னு தலையாட்டுறா. கவலைப்படாத, உனக்கு எதுவும் ஆகாது, நாங்க எல்லாரும் இருக்கிறோம், இப்ப போய் ரெஸ்ட் எடு, மத்தத நாளைக்கு பேசிக்கலாம், நான் வேணா உன் ரூம் வரைக்கும் வந்து விடட்டுமான்னு கேட்க வேண்டாம் எனக்கு கொஞ்சம் காத்து வேணும், அதனால வாக்கிங் போயிட்டு வரேன்னு சொல்றா. அப்போ டேவ் வந்து மேட் உன் இடத்த ஜெரோம் எடுத்துக்கிட்டான், நீ வான்னு கூப்பிட நான் போய் அதை பாக்குறேன், நீ போய் ரெஸ்ட் எடுன்னு சொல்லிட்டு மேட்டும் டேவிட்டும் கிளம்பிடுறாங்க. அவங்க போனதுக்கு அப்புறம் ஜென் வெளியே போறா. முன்ன எவ்வளவு பசங்க இருந்தாங்க, இப்போ ஒருத்தரை கூட காணும். நடந்து போனவ ஒரு இடத்துல ஊஞ்சல் இருக்க ஒரு ஊஞ்சல்ல போய் உட்கார்றா. அப்போ பக்கத்துல இருந்த மரத்துல இருந்து ஒருத்தன் கீழே குதிக்க பயந்துடுறா. குதிச்சவன் அவ பக்கத்துல இருக்க இன்னொரு ஊஞ்சல்ல உட்கார அவன் கையில இருந்த கரைய பார்த்துட்டு நீ ஓகேவான்னு கேட்க அது என்னோட இது கிடையாது, உன் பேர் என்னன்னு அவன் கேட்க அந்த பையன் முகத்துல முகமூடி போட்டிருக்கான். இவளும் அவ பேரை சொல்ல அதை கேட்ட அவன் நீ அப்படியே ஏஞ்சல் மாதிரி இருக்க, நீ இந்த இடத்துக்கு வந்திருக்க கூடாது, இங்க இருந்து போயிடு, மணி இப்போ 6:30 ஆயிடுச்சு, இங்க இருந்து போறதுக்கு அரை மணி நேரம் இருக்கு, அப்படி போகலன்னா உன் ரூமுக்கு போயிட்டு கதவை பூட்டிக்கோ, உன் ஃப்ரெண்ட்ஸ கூட நம்பாதன்னு சொல்லிட்டு போயிடுறான். உடனே அவளும் அங்கிருந்து கிளம்பிடுறா. இன்னொரு பக்கம் பசங்க 3 பேரை காமிக்க மேட் பாக்ஸிங் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காரு. அதை பார்த்த ஜெரோம் இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல கூட உன்னால எப்படி ஒர்க் அவுட் பண்ண முடியுது, பயமா இல்லையான்னு கேக்குறாரு. எனக்கும் பயமா தான் இருக்கு, என் ஃபியூச்சருக்காக தான் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன், ஆனா இந்நேரம் என் பேரண்ட்ஸ் என்ன நினைச்சு வருத்தப்பட்டு இருப்பாங்க, அவங்க கிட்டதான் எப்படி சொல்றதுன்னு தெரியலன்னு ஃபீல் பண்றாரு. அதை கேட்ட ஜெரோம் என் குடும்பத்துக்கே என்ன பிடிக்காது, கண்டிப்பா என்ன நினைச்சு வருத்தப்பட மாட்டாங்க, நான் டெய்லி வீட்டுக்கு லேட்டா வருவேன், பார்ட்டி பண்ணுவேன், நிறைய குடிப்பேன்னு அவங்க நினைச்சிட்டு இருக்காங்கன்னு ஃபீல் பண்றாரு. அதை கேட்ட டேவ் அப்படிலாம் பேசாத, நம்ம வீட்டுக்கு போகாதனால கண்டிப்பா நம்ம பேரண்ட்ஸ் நம்மள நினைச்சு கவலைப்படுவாங்க, நம்பிக்கையை விட்டுறாத, நாளைக்கு அவங்க கிட்ட சொல்லிட்டு கிளம்பிடலான்னு சொல்றாரு. நாம உண்மையை சொன்னாக்க பிரின்சிபல் நம்மள விட்டுருவாங்கன்னு நினைக்கிறியா, இங்க நடக்கிறத பார்த்தாக்க அவங்க சொல்றது உண்மையோன்னு தோணுதுன்னு சொல்றாரு. அதுக்கு டேவ் அப்படிலாம் இருக்காது, ஸ்டூடெண்ட்ஸ கட்டுப்படுத்துறதுக்காக அந்த மாதிரி சொல்லிருப்பாங்கன்னு சொல்றாரு. அடுத்ததான் 3 பேரும் அந்த ஸ்கூலை பத்தியும் ரூல்ஸ பத்தியும் பேசிட்டு இருக்க அப்போ வெனிசா கத்துற குரல் கேக்குது. உடனே 3 பேரு வெளியே போயிட்டு வெனிசா கிட்ட என்ன ஆச்சுன்னு விசாரிக்க மொபைல்ல சிக்னல் இல்லையா, வைஃபை இல்லையா, அதனாலதான் கத்துறா, அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் போன் பண்ணி பேசி ஆகணும், இல்லனா அவங்க என்ன நினைச்சு ரொம்ப வருத்தப்படுவாங்கன்னு சொல்ல அதுக்கு மியா நாளைக்கு இங்க படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட விசாரிக்கலாம்னு சொல்றா. என்னது நாளைக்கா, என்னோட ஃபாலோவர்ஸ் எல்லாம் எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்கன்னு சொல்றா. ஆக்சுவலா வெனிசா ஒரு இன்ஃப்ளூயன்சர், இப்பதான் அவங்க ஜென் அங்க இல்லாதத கவனிக்கிறாங்க. உடனே அவளை தேடி போக நல்ல வேலை கரெக்டா அவ வந்துடுறா. வந்தவ பார்க்ல முகமூடி போட்ட ஒரு பையனை பார்த்தா இல்லையா, அத பத்தியும் அவன் சொன்ன விஷயத்த பத்தி
பத்தி இவங்க கிட்ட சொல்ல, அப்போ மணி 7 அலாரம் அடிக்குது. ஒரு பையன் இவங்க இருக்க இடத்துக்கு ஓடி வர அவனை இன்னொரு பையன் தடுத்துறான். அதாவது வெளியே இன்னொரு குழப்பம் ஆரம்பிக்குது. அதை பார்த்த இவங்க 6 பேரும் இவங்க இருந்த ரூமோட மெயின் டோரை க்ளோஸ் பண்ணிடுறாங்க. அப்போ ஒரு பையன் ஓடி வந்தான் இல்லையா, அவன் வந்து ப்ளீஸ் கதவு திறங்க, உதவி பண்ணுங்கன்னு சொல்றான். அதுக்குள்ள மத்த பசங்க எல்லாம் வர இவங்களால அந்த பையனுக்கு உதவி பண்ண முடியாம போயிடுது. அடுத்ததா பெரிய டேபிள் எடுத்துட்டு வந்து கேட்டை மறைச்சிட்டு 6 பேரும் அங்க உட்காந்துக்கிறாங்க. வெளியே இருக்க பசங்களும் கதவு திறக்கிறதுக்கு எவ்வளவு முயற்சி பண்ணி பாக்குறாங்க, முடியல. அதனால போயிடுறாங்க. நடந்ததை பார்த்து இன்னும் பயந்துடுறாங்க. அதனால மறாவது நாள் பொழுது விடிஞ்ச உடனே பிரின்சிபலை பார்த்து நாங்க இங்க இருந்து போகணும்னு சொல்றாங்க. ஏன் என்ன ஆச்சுன்னு அவங்க கேட்க, இந்த யூனிவர்சிட்டியில நடக்கிறதெல்லாம் சரியில்லை, கவர்மெண்ட் இதெல்லாம் பாத்துக்கிட்டு ஏன் சும்மா இருக்குன்னு ஜென் கேட்க, ஜென் பார்த்து பேசு, இந்த யூனிவர்சிட்டி சுதந்திரமானது, கவர்மெண்டால இதுல தலையிட முடியாது, எங்களுக்குன்னு ரூல்ஸ் இருக்கு, ஒரு முறை நீங்க இங்க வந்துட்டீங்கன்னா திரும்பி போக முடியாது, என்ன சொல்றீங்க, இந்த மாதிரி விளையாடாதீங்க, எங்களை அனுப்பிடுங்கன்னு சொல்ல, முடியாது, நீங்க விருப்பப்பட்டு தானே இந்த இடத்துக்குள்ள வந்தீங்க, அதனால இங்க இருந்தே ஆகணும்னு சொல்றாங்க. அதுக்கு ஜெரோம் முடியாது, நாங்க இங்க இருந்து போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணுவோம்னு சொல்ல, ஜெரோம் உன்னால முடிஞ்சா கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கோ, இங்க இருந்து போறதுக்கு முதல்ல வழிய கண்டுபிடி, அப்படி கண்டுபிடிச்சினா தாராளமா போ, உன்னை யாரும் தடுக்க மாட்டாங்க, பேச வந்ததை பேசிட்டீங்கன்னா கிளாஸுக்கு கிளம்புங்க, எனக்கு முக்கியமான வேலை இருக்கு, அதுக்கு வெனிசா எங்களை கிளாஸுக்கு போக சொல்றீங்களா, இங்க நடக்கிறத பார்த்தா எங்களால எப்படி படிக்க முடியும்னு கேக்குறா. இந்த யூனிவர்சிட்டி ஸ்கூலு தான், இங்க இருக்க டீச்சர்ஸ் எல்லாம் பெஸ்டான டீச்சர்ஸ், மத்த ஸ்கூலை கம்பேர் பண்றப்போ இங்க நீங்க நிறைய கத்துக்கலாம், அவங்க நல்லா பாடத்தை சொல்லி கொடுக்கறதுனால தான் சில சமயத்துல அவங்களுக்கு சம்பளம் டபுளா இல்ல ட்ரிபிளா கிடைக்கும். இதே உங்க இடத்துல நான் இருந்திருந்தாக்க இந்நேரம் ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு கிளாஸ் ரூமுக்கு போயிருப்பேன். அப்புறம் பிரசிடென்ட் கண்ணுல பட்டுடாதீங்க, ஒரு வேலை பட்டுட்டீங்கன்னா கடுமையான நடவடிக்கை எடுப்பாங்கன்னு சொல்றாங்க. அதுக்கு மேல இவங்க ஆர்கியூ பண்ணல. அடுத்ததா 3 பொண்ணுங்களையும் காமிக்கிறாங்க. 3 பேர் ரெடி ஆயிட்டு ரெஸ்ட் ரூம்ல பேசிட்டு இருக்காங்க. மியா ரொம்ப பயப்படுறா, அவளுக்கு வெனிசா தான் ஆறுதல் சொல்றா. அப்போ பழைய ஸ்டூடெண்ட் ஒருத்தி அங்க வரா. வந்தவ இவங்க 3 பேரையும் பார்த்துட்டு, ஓ புதுசா வந்திருக்க பொண்ணுங்க நீங்க தானா, அப்போ கேள்விப்பட்டது உண்மைதானா, நான் உங்களுக்கு ஃப்ரீயா சில டிப்ஸ் சொல்றேன்னு சொல்லிட்டு ஏதேதோ சொல்றா. அதை கேட்ட வெனிசா, நீ எங்களை நினைச்சு கவலைப்பட தேவையில்லை, நாங்க இங்க இருந்து போயிடுவோம்னு சொல்ல, அதை கேட்ட அந்த பொண்ணு சிரிச்சுட்டு, போக போறீங்களா, உங்களால முடியுமா, முடிஞ்சா போங்க, வெளியே போற வழிய கண்டுபிடிச்சிங்கன்னா எனக்கும் சொல்லுங்க, ஏன் எங்களால வெளியே போக முடியாதுன்னு நினைக்கிறியான்னு ஜென் கேட்க, நீங்க உள்ள வந்ததுக்கு அப்புறம் வெளியே போக முடியாதுன்னு அவங்க உங்ககிட்ட சொல்லலையா, கேட்ட அந்த பொண்ணு போயிடுறா. அடுத்ததா ஜெரோமும் ஜென்னும் ஒரு கிளாஸ் ரூமுக்கு போறாங்க. ஜென் ஒரு இடத்துல போய் உட்கார, அவளுக்கு ரைட் சைட்ல தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பாத்ரூம்ல ஒரு பொண்ணு பேசிட்டு போனாலே அவ உட்கார்ந்துருக்கா. லெஃப்ட் சைட்ல இருக்க பொண்ணு சூப்பரா டிராயிங் வரைஞ்சிட்டு இருக்க. அத ஜென் பார்க்க உடனே அந்த பொண்ணு நோட்டை மூடி வச்சிடறா. ஜென் அவகிட்ட பேசினாலும் அவ ஜென் கிட்ட பேச மாட்டேங்கிறா. அடுத்ததா டீச்சர் வரார். வந்தவர் புதுசா வந்திருக்க ஸ்டூடெண்ட்ஸ தன்னை இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்க சொல்றாரு. உடனே ஜென்னும் ஜெரமும் எழுந்திருச்சு இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறாங்க. அடுத்ததா டீச்சர் பாடம் எடுக்க, அப்போ ஒரு பொண்ணோட அலறல் குரல் கேக்குது. குரல் வந்த திசையை நோக்கி பசங்க எல்லாம் ஓடுறாங்க. அத பார்த்த உடனே இந்த கிளாஸ்ல இருக்க பசங்களும் போறாங்க. கத்துறது வேற யாரும் கிடையாது, மியா தான். இப்பதான் மியா எதுக்காக கத்துறான்னு காமிக்கிறாங்க. பிளே கிரவுண்ட்ல ஒரு பையன் கிடக்குறான். இந்த ஸ்கூல்ல 2 குரூப் இருக்கான். ஒரு குரூப்போட பேரு டெவில் காட் வாரியர், இன்னொரு குரூப்போட பேரு பிளாக் பிளட் கேங்கா. இந்த பையன் டெவில் காட் வாரியர் ஆலாம். இந்த பையனோட நிலைமைக்கு காரணம் 2வது குரூப். அதனால மறுபடியும் இந்த மாதிரி குழப்பம் ஏற்படும்னு அந்த ஸ்கூலை சேர்ந்த ஒரு பொண்ணு சொல்றா. அப்போ பிரசிடென்ட் வந்துட்டு எல்லாரும் கிளாஸ் ரூமுக்கு போங்கன்னு சொல்ல எல்லாரும் போயிடுறாங்க. ஆனா இந்த 6 பேர் மட்டும் அங்கேயே நிக்கிறாங்க. அத பிரசிடென்ட்டும் பாக்குறான். இதோட தான் இந்த எபிசோட் முடியுது. எபிசோட் 2ல என்ன நடக்குது பார்க்கலாம். எடுத்த உடனே மியா கிளாஸுக்கு போயிட்டு இருக்கா. அப்போ ஆப்போசிட்ல வந்த ஒரு பையன் மியா மேல மோதிட்டு போயிடுறான். அதனால மியா கையில இருந்த புக்கு கீழே விழுந்துருது. அந்த பையன் தலைமுடிக்கு ரெட் கலர் டை போட்டிருந்ததுனால அவனை சிகப்பு தலைமுடின்னு வச்சுக்கலாம். கீழே விழுந்த புக்கை எடுத்த மியா திரும்பி பார்க்க அந்த பையன் தூரத்துல நின்னு மியாவே பார்த்துட்டு இருக்கான். ஏன்னு தெரியல. மியா பார்த்த உடனே அங்கிருந்து போறான். அப்படி போனவன் வெளியே எதையோ பார்த்துட்டு ஓடுறான். அதை பார்த்த மியா அவன் என்ன பார்த்தான்னு பார்க்க அங்க ஒரு சடலம் கிடக்குது. அதை பார்த்துதான் அவன் ஓடி போயிருக்கான். அதை பார்த்த மியா கத்துறா. அவ குரலை கேட்டுதான் மத்த பசங்களும் அங்க வராங்க. இந்த சீனை தான் நம்ம லாஸ்ட் எபிசோட்ல பார்த்திருப்போம். ஸ்கூல்ல 2 குரூப் இருக்கு. 2 குரூப்புக்குள்ள நடந்த பிரச்சனையால தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு. ஃபர்ஸ்ட் குரூப்போட லீடரோட ஒரே தம்பி தான் இப்ப இறந்து போயிருக்கானா. இந்த சம்பவத்தால மறுபடியும் பிரச்சனை வரும்னு ஒரு பொண்ணு சொல்றா. அடுத்ததா ஜென்னோட கிளாஸ் ரூம காமிக்கிறாங்க. அப்போ கிளாஸுக்கு வந்த டீச்சர் குட் மார்னிங், நான் லேட்டா வரலன்னு நினைக்கிறேன்னு சொல்ல, அதுக்கு நிக்கி, அதாவது ரெஸ்ட் ரூம்ல ஒரு பொண்ணு இவங்க கிட்ட பேசிட்டு போனா இல்லையா, அவ பேரு தான் நிக்கி. நிக்கி சொல்றா, ஆமா நீங்க லேட்டா தான் வந்திருக்கீங்க, சுப்ரீமோக்கு லேட்டா வர்றது பிடிக்காதுன்னு உங்களுக்கு தெரியுமான்னு கேக்குறா. சுப்ரீமோனா ஸ்டூடெண்ட்
பிரசிடென்ட் இவங்க எல்லாம் பிரசிடென்ட்ட சுப்ரீமோன்னு கூப்பிடுறாங்க. நிக்கி பேசுறத பார்த்த ஜென், இந்த பொண்ணு யாரு, இவளோட ஆட்டிடியூட் ஏன் இப்படி இருக்கு, இவ பேசுற சுப்ரீமோ யாருன்னு மனசுக்குள்ளவே கேள்வி மேல கேள்வி கேட்டுக்கிறா. அதுக்கு டீச்சர், மிஸ் நிக்கி நீங்க சொல்றது கரெக்ட் தான், சாரின்னு சொல்லிட்டு பாடத்தை எடுக்க ஆரம்பிக்கிறாரு. டீச்சர் ஒரு பக்கம் பாடம் எடுத்துட்டு இருக்க, அப்ப நிக்கி சும்மா இல்லாம ஜென் கிட்ட உனக்கு எல்லாம் தெரியுமான்னு கேக்குறா. அதுக்கு ஜென், இந்த பொண்ணு என்ன பேசிட்டு இருக்கா, என்ன ஏன் தனியா விட மாட்டேங்கிறான்னு மனசுக்குள்ளவே சொல்லிட்டு இருக்க. அப்ப நிக்கி உனக்கு எல்லாம் தெரியுமான்னு மறுபடியும் கேட்க, இல்ல எனக்கு எல்லாம் தெரியாது, ஆனா நானே கண்டுபிடிச்சுக்கிறேன், உன்கிட்ட இருந்து எனக்கு எதுவும் தேவையில்லைன்னு சொல்றா. அதை கேட்ட நிக்கி சிரிச்சுக்கிட்டே, உன்னோட ஆர்வமே உன்ன ஒரு வழி ஆக்கிடும், அப்புறம் உன் இஷ்டம், உண்மையை தெரிஞ்சுக்கணும்னா நீ தான் அதை கண்டுபிடிக்கணும், இல்லனா ஈஸியா தெரிஞ்சுக்கலாம். எப்படி தெரியுமா, ஒரே ஒரு ரூல மீறணும், அதுக்கு இவ என்ன தனியா விடுறியா, எனக்கு ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னா நானே அதை கண்டுபிடிச்சுக்கிறேன்னு சொல்றா. அதை கேட்ட இவ சிரிச்சுக்கிட்டே, நீ பேசுறது எவ்வளவு பைத்தியக்காரத்தனமா இருக்கு தெரியுமா, சரி எப்படியோ உன் இஷ்டம், ரூல்ஸ ஃபாலோ பண்ணி அமைதியா இரு. யார் நீ, இங்க இருக்கிறவங்களே நான் தான் பெரியவ, அப்புறம் இங்க இருக்க யாரும் நீ என்னை எதிர்த்து பேசுற மாதிரி பேச மாட்டாங்க, ஆனா உன் பிடிவாதம் எனக்கு பிடிச்சிருக்கு, என் கவனத்தை ஈர்த்துட்ட, அடுத்ததா நீ என்ன பண்ண போறன்னு பார்க்க ஆர்வமா இருக்க. அதை கேட்ட ஜென் மனசுக்குள்ளவே, இந்த பொண்ணு என்ன ரொம்ப டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கா, இந்த யூனிவர்சிட்டிய பத்தி எனக்கு சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்படி சொன்னவ உடனே நிக்கி கிட்ட, இந்த யூனிவர்சிட்டில என்ன நடக்குதுன்னு நான் தெரிஞ்சுக்கணும்னு சொல்ல, இவ்வளவு நேரமா நிக்கி பேசுனத பார்க்காத டீச்சர் ஜென் பேசுனத பாத்துறாரு. உடனே ஜென், நீங்க கிளாஸ கவனிக்கிறீங்களா இல்லையான்னு கேட்க, வேற வழி இல்லாம ஜென் டீச்சர் கிட்ட மன்னிப்பு கேக்குறா. அடுத்ததா ஸ்கூல் பெல் அடிக்க மத்த 5 பேரும் பேசிக்கிட்டு வராங்க. மியா அந்த ரெட் மூடி பையனை பத்தி சொல்ல, அதுக்கு டேவ், உண்மையாவே நீ அப்படி ஒரு பையனை பாத்தியா, ஏன்னா நாங்க அந்த மாதிரி யாரையும் பார்க்கலன்னு சொல்றாரு. அதுக்கு வெனிசா, நீ பாடிய பார்த்ததுனால இல்லாத விஷயங்களை பாக்குற மாதிரி தோணுதான்னு கேக்குறா. அதுக்கு மியா, இல்ல நிச்சயமா பார்த்தேன், அவன் இருந்தான், திடீர்னு மறைஞ்சிட்டான்னு சொல்றா. அதுக்கு ஜெரோம், மியா கவலைப்படாத, அவன் முடி கலரா இருக்கிறதுனால நாம அவனை ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம்னு சொல்றாரு. அப்ப மேட், காய்ஸ் ஜென்ன காணும்னு சொல்ல, அதை கேட்ட மத்தவங்க எல்லாம், ஜென் இங்க இல்லன்னா என்ன அர்த்தம், அவ எங்க போயிருப்பா, நாம இங்க சந்திக்கலான்னு அவ தானே சொன்னா. இவங்க ஒரு பக்கம் ஜென்ன நினைச்சு கவலைப்பட்டு இருக்க, அப்படியே ஜென்ன காமிக்கிறாங்க. ஜென் நிக்கிய ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருக்கா. இந்த விஷயம் நிக்கிக்கும் தெரியும், தெரிஞ்சும் தெரியாத மாதிரி போறா. முன்னாடி போன நிக்கி ஒரு தூணுக்கு பின்னாடி மறைஞ்சுக்க, இதை கவனிக்காத ஜென் அங்க போக, அப்போ பின்பக்கமா வந்த நிக்கி அவளை பிடிச்சு மிரட்டுறா. என் கையால நிறைய பேர் இறந்து போயிருக்காங்க, அந்த லிஸ்ட்ல உன்னைய சேர்க்கணுமா, அடுத்த முறை உஷாரா இருந்துக்கோன்னு சொல்லிட்டு அவளை விட்டுட்டு போயிடுறா. பயந்து போன ஜென் அங்கேயே உட்கார்ந்துடுறா. இன்னொரு பக்கம் ஜென் வராதனால ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கவலையா இருக்காங்க. அதுலயும் மேட் ரொம்ப கவலைப்படுறாரு. அதை பார்த்த வெனிசா ஏன் இவ்வளவு வருத்தப்படுறான்னு கேட்க, அதுக்கு ஜெரோம், ஜென் விஷயத்துல மேட் எப்பவுமே இப்படிதான்னு சொல்ல, உடனே வெனிசா மியா கிட்ட, அவனுக்கு அவளை ரொம்ப பிடிக்குமோன்னு சொல்லிட்டு மேட் கிட்ட, நீ ரொம்ப ஓவரா ரியாக்ட் பண்ற, அமைதியா இரு, அதிகமா யோசிக்காதன்னு சொல்றா. நான் அதிகமா யோசிக்கல, அவளை நினைச்சு கவலைப்படுற, அவளுக்கு எதுவும் ஆக கூடாது, அவளை கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு மேட் கிளம்ப, மியா, மேட் நம்மளால கிளாஸ ஸ்கிப் பண்ண முடியாது, அது ரூல்ஸ்க்கு எதிரானது, அது மட்டும் இல்ல எல்லாரும் நம்மளதான் கவனிச்சிட்டு இருக்காங்க, உனக்கும் பிரச்சனை வரலாம். அப்போ ஜெரோம், நீ ரொம்ப ஓவர் ப்ரொடெக்டிவா இருக்கிற, இந்த லவ்வர் பாய் ஜென்னுக்கு ஏதாவதுன்னா அவளை காப்பாத்துவியான்னு கேட்க, உடனே மேட் யோசிக்காம, கண்டிப்பா அவளுக்கு மட்டும் இல்ல நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கும் உதவி பண்ணுவேன்னு சொல்றாரு. அதை கேட்ட ஜெரோம், ரிலாக்ஸ், நாம எல்லாரும் ஒன்னாதானே இருக்கிறோம், உன்னை சிரிக்க வைக்கிறதுக்காக அப்படி சொன்ன, கவலைப்படாத, அவ வந்துருவான்னு ஆறுதல் சொல்றாரு. அப்ப டேவ், இன்னைக்கு ராத்திரி என்ன பண்ண போறோம், நம்ம ரூம்குள்ளேயே அடைஞ்சிருக்க போறோமான்னு கேட்க, அதுக்கு வெனிசா, ஆமா அதுதான் சேஃப்னு சொல்றா. அதுக்கு டேவ், ஆனா ராத்திரி நேரத்துல கிரவுண்ட்ல நடக்கிறத தெரிஞ்சுக்கணும்னு உங்களுக்கு ஆர்வமா இல்லையா, இன்னைக்கு ராத்திரி நாம கொஞ்சம் வெளியே போயிட்டு வரலாமா, எல்லாத்தையும் பக்கத்துல இருந்து பாக்கணும்னு சொல்றாரு. அதை கேட்ட மியா, டேவ் சீரியஸா தான் பேசுறியா, முடியவே முடியாதுன்னு சொல்றா. அதுக்கு இவரு, நீ தேடிட்டு இருக்க அந்த ரெட் கலர் ஹேர் இருக்க பையன் அங்க இருந்தாலும் இருக்கலாம்னு சொல்ல, அதுக்கு வெனிசா, அடடா யாரோ பொறாமப்படுறாங்க போல இருக்குன்னு சொல்ல, அதுக்கு ஜெரோம், காய்ஸ் டேவ் சொல்றதுலயும் ஒரு அர்த்தம் இருக்குது, ஏன்னா இப்ப வரைக்கும் 7 மணிக்கு மேல நாம வெளியே போறது இல்ல, எனக்கும் வெளியே போய் என்ன நடக்குதுன்னு பாக்குறதுக்கு ஆர்வமா இருக்குன்னு சொல்றாரு. அதுக்கு மியா, ஆனா நம்ம சேஃப்டி ரொம்ப முக்கியம். அதுக்கு வெனிசா, அவ சொல்றது கரெக்ட் தான், நாம இங்க புதுசா வந்திருக்கிறோம், எல்லார் பார்வையும் நம்ம மேலதான் இருக்கு, இங்க இருக்க யாரையும் நம்மளால நம்ப முடியாது, அத ஞாபகத்துல வச்சுக்கோங்கன்னு சொல்றா. அப்படின்னா நாம எப்பவும் ரூம்குள்ளேயே ஒளிஞ்சிருக்கணுமான்னு ஜெரோம் கேட்க, அதுதான் நல்லது, நாம எல்லாரும் ஒன்னா இருக்கணும்னு சொல்றா. அதுக்கு மேட், இன்னைக்கு ராத்திரி ஜென் இல்லாம நாம வெளியே போக கூடாது, ரொம்ப ஆபத்துன்னு சொல்றாரு. இன்னொரு பக்கம் ஜென்ன காமிக்க, ஜென் அங்கேயே உட்கார்ந்திருக்கா. அப்போ அங்க வந்த பிரசிடென்ட், உனக்கு கிளாஸ் இல்லையா, உன் பேர் என்னன்னு கேட்க, இவளும் அவ பேரை சொல்ல, உடனே பிரசிடென்ட் கையில இருந்த நோட்ல எதையோ பார்த்துட்டு பூன்னு கத்த,
காட்ட ஜென் பயந்துடுறா. உடனே பிரசிடென்ட் கிட்ட உனக்கு என்ன பிரச்சனை, உனக்கு கிளாஸ் இருக்குல்ல, இங்க என்ன பண்ணிட்டு இருக்கன்னு அவன் கேட்க உனக்கு என்ன வந்துச்சுன்னு ஜென் சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்ப உடனே பிரசிடென்ட் அவ கைய பிடிச்சி இது உனக்கு ஃபர்ஸ்ட் வார்னிங், மறுபடியும் கிளாஸுக்கு போகாம இருக்கிறத பார்த்தனா தண்டனை கிடைக்கும் சொல்றாரு. ஜென் அவ கைய உருவ கீழே விழுந்துடுறா. விழுந்தவ பிரசிடென்ட பார்த்து நீ யாருன்னு கேட்க இந்த யூனிவர்சிட்டியோட சுப்ரீம் ஸ்டூடெண்ட் கவர்மெண்ட் பிரசிடென்ட்னு சொல்றாரு. என் பேரு ஏஸ் கிரேஜ்னு சொல்றாரு. என்னது சுப்ரீம் ஸ்டூடெண்ட் கவர்மெண்ட் பிரசிடென்டான்னு ஜென் கேட்க உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம் சொல்லிட்டு பிரசிடென்ட் போயிடுறாரு. அப்ப ஜென் மனசுக்குள்ளவே யார் இவனை பார்த்துதான் எல்லாரும் பயப்படுறாங்களா, சுப்ரீமும் இவன் தானா சொன்னவ கைய பாக்குறா. பிரசிடென்ட் அவ கைய பிடிச்சா இல்லையா அந்த இடம் செவந்து போயிருக்கு. இன்னொரு பக்கம் பிசிக்ஸ் கிளாஸ மத்த ஃப்ரெண்ட்ஸ்ல அட்டென்ட் பண்ணிட்டு இருக்க கிளாஸுக்கு ஜென் லேட்டா வரா. அவ கை செவந்து போயிருக்கிறத பார்த்த வெனிசா என்னாச்சு ஏதாச்சுன்னு விசாரிக்க அடுத்ததான் மேட்டும் யார் இப்படி பண்ணதுன்னு கேட்க ஜென் எந்த பதிலும் சொல்லல. அப்ப டீச்சர் ஜென் கைய பார்த்துட்டு இது ஃபர்ஸ்ட் வார்னிங் சொன்னவங்க அதுக்கு மருந்து கொடுக்கறாங்க. மேட் மருந்த வாங்கி ஜென் கையில போட்டு விட போக அப்ப டீச்சர் செகண்ட் வார்னிங்ல தண்டனை கடுமையா இருக்கும், அத ஞாபகத்துல வச்சுக்கோன்னு சொல்றாங்க. அதை கேட்ட டேவ் டீச்சர் என்ன பேசுறீங்க, யார் இத பண்ணதுன்னு கேட்க சுப்ரீமோ இனி எந்த ரூல்ஸையும் மீறாத, அடுத்த முறை இந்த அளவுக்கு அதிர்ஷ்டம் இருக்காதுன்னு சொல்றாங்க. சொன்ன டீச்சர் மறுபடியும் பாடம் எடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அப்ப மேட் எங்க போயிருந்த, நான் ரொம்ப கவலைப்பட்டேன்னு சொல்ல கவலைப்படாத இதெல்லாம் ஒண்ணும் இல்ல, இந்த இடத்துல இருக்கவங்க எல்லாம் கெட்ட பசங்களா இருக்கிறாங்கன்னு உனக்கு நல்லா தெரியும்ல, நான் நல்லாதான் இருக்கேன் வருத்தப்படாதன்னு சொல்றா. நிச்சயமா நீ நல்லாதான் இருக்கிறியா, அடுத்த முறை நான் இல்லாம எங்கேயும் போகாதன்னு மேட் சொல்ல அவரு சொன்னதை கேட்ட ஜென்னுக்கு நிக்கி சொன்னதுதான் ஞாபகத்துக்கு வருது. அடுத்ததா கிளாஸ் முடிஞ்சு வெளியே போன ஜென் மனசுக்குள்ளவே இந்த ஸ்கூல்ல நிறைய ரகசியம் இருக்குது, சின்ன தப்பு பண்ணாலும் பெரிய பிரச்சனை வந்துரும், ஆனா எதுவும் பண்ணாம இருந்தாக்க எப்படி வெளியே போகிறதுன்னு யோசிச்சுக்கிட்டே வரா. அங்க மேட் ரெண்டு பசங்க கூட பேசிட்டு இருக்காரு. அவங்கள பார்த்த ஜென் உடனே மேட்ட கூப்பிட ஜென்ன பார்த்துடனே அந்த பசங்க அங்க இருந்து போயிடுறாங்க. அவங்க யாரு, உன்கிட்ட என்ன பேசிட்டு இருந்தாங்கன்னு கேட்க அவங்க சும்மா பேசிட்டு இருந்தாங்க, அவங்கள பெருசா எடுத்துக்காத, அவங்க உன்ன டிஸ்டர்ப் பண்றாங்களான்னு கேட்க இல்ல அவங்க ஒன்னும் பண்ணல, என்ன நினைச்சு கவலைப்படாதன்னு இவரு சொல்ல குரூப்பை விட்டு வெளியே போகாத, அதுக்கு மேட் இத நான் தான் உன்கிட்ட சொல்லணும்னு சொல்லிட்டு ஜென்ன கூப்பிட்டு அங்க இருந்து போறாரு. இன்னொரு பக்கம் பிரசிடென்ட் ரூம காமிக்கிறாங்க. அவர்கிட்ட பிஏவும் வைஸ் பிரசிடென்ட்டும் நேத்து நைட் நடந்த பிரச்சனைய பத்தி ரிப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. முதல்ல பிஏ நேத்து நடந்த சம்பவத்துல என்னென்ன ஆச்சுன்னு சொல்றா. அடுத்ததா வைஸ் பிரசிடென்ட் ஒரு ரிப்போர்ட்டை கொடுக்கறாரு. பிஏ கொடுத்த ரிப்போர்ட்டுக்கும் அவர் கொடுத்த ரிப்போர்ட்டுக்கும் ஏகப்பட்ட வித்தியாசம் இருக்குது. அதை கேட்டு பிஏ அதிர்ச்சியாக அதுக்கு வைஸ் பிரசிடென்ட் உன்னோட ரிப்போர்ட்டை டபுள் செக் பண்ணுன்னு சொல்றாரு. அதுக்கு சரின்னு சொன்ன பிஏ அவங்க ரிப்போர்ட்டை கண்டினியூ பண்றாங்க. கிளர்ச்சிக்காரங்க அதிகமாகிக்கிட்டே இருக்கிறாங்களா, இது இப்படியே தொடர்ந்தாக்க இன்னைக்கு ராத்திரி ஃபர்ஸ்ட் குரூப் பதில் கொடுப்பாங்கன்னு சொல்றா. அதை கேட்ட பிரசிடென்ட் இதுக்கப்புறம் அந்த ரெண்டு குரூப்புக்கு நடுவுல பிரச்சனை வரக்கூடாதுன்னு சொல்றாரு. அதுக்கு வைஸ் பிரசிடென்ட் நானும் அதை ஒத்துக்கிறேன், புது பசங்களால பிரச்சனை வந்தா வரலாம், லாஸ்ட் டைம் நம்ம யூனிவர்சிட்டிக்கு புது பசங்க வந்தப்போ என்ன நடந்துச்சுன்னு எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கு. அதை கேட்ட பிஏ புது பசங்களை பத்தி ஏன் ரிப்போர்ட்ல இல்ல, நீங்க எப்படி அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு கேக்குறா. அதுக்கு வைஸ் பிரசிடென்ட் சிரிச்சுக்கிட்டே நான் பிரசிடென்ட்டுக்கு அடுத்த பதவியில இருக்கிறவன், வைஸ் பிரசிடென்டா இருக்கிறதுனால புது மெம்பர்ஸ பத்தி நான் தெரிஞ்சுக்கிட்டு ஆகணும்னு சொல்றாரு. அப்ப பிரசிடென்ட் பிஏ பார்த்து உனக்கும் எல்லாம் தெரிஞ்சிருக்கணும், உனக்கே இன்ஃபர்மேஷன் வரல, ரீசெண்டா உன்னோட ரிப்போர்ட்ல நிறைய முரண்பாடு இருக்கு, உன்ன என்னோட பிஏவா அப்பாயின்மெண்ட் பண்ணதுக்கு வருத்தப்பட வைக்காதன்னு சொல்றாரு. அடுத்ததா விபி கிட்ட புது பசங்க எப்படி அட்ஜஸ்ட் ஆகுறாங்கன்னு கேட்க இது வரைக்கும் ஓகே தான், அமைதியா இருக்காங்க, தனியா இருக்காங்க, அவங்க ரூம்குள்ளேயே இருக்கிறாங்க, ராத்திரி நேரத்துல வெளியே போகிறது இல்ல, அமைதியா தனியா இருக்கிறாங்களா, வேற எதுவும் பண்ணலையான்னு பிரசிடென்ட் கேட்க ஆக்சுவலா அவங்கள ஒருத்தி ரொம்ப பிடிவாதமா கலகம் பண்ற மாதிரி தெரியுதுன்னு ஸ்டூடெண்ட் சொன்னாங்கன்னு இவரு சொல்ல எப்படி ரிப்போர்ட் படி முத நாள் ராத்திரி கேம்பஸ்குள்ள தனியா தெரிஞ்சிருக்கா, ஜென்னை யாராவது தூண்டி விட்டாக்க எதிர்த்து பேசி பிரச்சனை பண்றதா சில ஸ்டூடெண்ட்ஸ் சொன்னாங்க, ஒரு கிளாஸுக்கு கூட லேட்டா போயிருக்கா, ரூல்ஸ சீரியஸா எடுத்துக்க மாட்டாளாம், ராத்திரி நடக்கிற பிரச்சனைய பத்தி கூட அவ பெருசா எடுத்துக்காத மாதிரி தான் இருக்கிறா, அவளை நீங்க ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம்னு சொல்றாரு. அடுத்ததா பிஏ அவ மத்தவங்க கவனத்தை ஈர்க்கிறாளோ என்னவோ, ஒவ்வொரு வருஷமும் இப்படி ஒருத்தி இருக்கிறாள்ல, இருக்கலாம் இல்லாமலும் இருக்கலாம், அவளை கவனமா கண்காணிங்க, அவளை பத்தி நான் எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு சொல்றாரு. ஏன்னு விபி கேட்க சொன்னதை மட்டும் செய்யன்னு சொல்றாரு. அவரும் சரின்னு சொல்ல எவ்வளவு நாளைக்கு அவ ஸ்ட்ராங்கா இருக்கிறான்னு பாக்கலான்னு சொல்றாரு. கட் பண்ணி கிளாஸ் ரூம காமிக்க கிளாஸ் முடியுது. மணி இப்போ 6:20. டைமை பார்த்த ஜென் 7 மணிக்குள்ள ரூமுக்கு போயிடலாம் சொன்னவ ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பாத்ரூம் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போறா. 7 மணி ஆகிறதுக்கு ரொம்ப நேரம் இல்லாததுனால ஃப்ரெண்ட்ஸ் ஜென்னை தடுக்கிறாங்க. ஆனா ஜென் அவங்க சொல்றத கேட்க மாட்டேங்கிறா. எனக்கு அர்ஜென்ட்டா பாத்ரூம் போயாகணும், சீக்கிரமா வந்துடுறேன்னு சொல்லிட்டு போறா. அவளுக்கு துணையா மேட் போறாரு. அதை பார்த்து
பார்த்த வெனிசா ஏன் 2 பேரும் முட்டாள் மாதிரி நடந்துக்கிறீங்கன்னு கேக்குறா. அதுக்கு ஜெரோம் அவங்கள விடு வெனிசா, அவங்கள ஹேண்டில் பண்ணிக்க முடியும், அதுவும் இல்லாம 7 மணி ஆகிறதுக்கு இன்னும் டைம் இருக்குன்னு சொல்றாரு. அதுக்கு டேவும் வாட்ச பார்த்துட்டு ஆமா நேரம் இருக்கு சொன்னவர் மேட் கிட்ட பார்த்து பத்திரமா போயிட்டு சீக்கிரம் வந்துருங்கன்னு சொல்ல மேட்டும் ஜென்னும் கிளம்புறாங்க. அப்ப டீச்சர் வந்துட்டு ஜென் கிட்ட உனக்கு வார்னிங் கொடுத்தது பத்தாதான்னு கேட்க நான் ரெஸ்ட் ரூம் போகணும், அது ரூல்ஸ்க்கு எதிரானதான்னு கேட்க இல்ல போயிட்டு சீக்கிரம் வந்துரு, உன்னோட ஆர்வத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கோன்னு சொல்றாங்க. அடுத்ததா 2 பேரும் பாத்ரூமுக்கு போறாங்க. மேட் ஜென் கைய பிடிச்சு கூட்டிட்டு போறாரு. அப்ப ஜென் நான் தனியா போயிட்டு வரேன், இங்க பாரு யாருமே இல்ல, சேஃபா இருக்குன்னு சொல்றாங்க. அதுக்கு இவரு இங்க எந்த இடமும் சேஃப் கிடையாது, நாம 2 பேரும் ஒன்னா இருக்கிறது தான் நல்லது, அப்பதான் என்னால உன்னை பாதுகாக்க முடியும்னு சொல்றாரு. அடுத்ததா ஜென் பாத்ரூம்குள்ள போயிட மேட் வெளியவே காத்துட்டு இருக்காரு. உள்ள போன ஜென் கைய கழுவிக்கிட்டே மனசுக்குள்ள இந்த ஸ்கூல்ல என்னதான் நடக்குது, இந்த ஏஸ் யாரு, அவனை பார்த்து ஏன் எல்லாரும் பயப்படுறாங்க, அப்படி அவன் என்ன பண்ணா, இந்த ஸ்கூல்ல உருவாக்குனது யாரு, அந்த 2 குரூப்போட மெம்பர்ஸ் யாரு, அப்படி சொன்னவளுக்கு நிக்கி சொன்னது ஞாபகத்துக்கு வருது. அத நினைச்சு பார்த்தவ நிக்கி பேசுற அந்த ரூல் என்ன, இந்த யூனிவர்சிட்டிக்கு ஒரே ஒரு ரூல் தான் இருக்குன்னு எனக்கு தெரியும், அதை நான் தெரிஞ்சுக்கணும், ஆனா எப்படி, ராத்திரி நேரத்துல வெளியே போனாதான் தெரிஞ்சுக்க முடியுமா, அப்படி போனாக்க என்ன நடக்கும். இவ இந்த மாதிரி யோசிச்சுட்டே இருக்கிறப்போ 7 மணி ஆயிடுச்சுன்னு அலாரம் அடிக்குது. உடனே இவ ரெஸ்ட் ரூம்ல இருந்து வெளியே போக வெளியே நின்னுட்டு இருந்த மேட்டை காணும். பில்டிங்க்கு வெளியே 2 பசங்க முகமுடி போட்டுக்கிட்டு நின்னுட்டு இருக்கானுங்க. அவனை பார்த்த உடனே மேட்டை தேடி இவ போக மேட் மறைஞ்சிருக்காரு. மறைஞ்சிருந்த மேட் அவளை அவ பக்கம் இழுத்துக்கிறாரு. அப்ப ஜென் மத்த ஃப்ரெண்ட்ஸுங்களை கண்டுபிடிக்கணும் சொல்ல முதல்ல இவங்க கண்ணில் படாம இங்க இருந்து போகணும்னு சொன்ன மேட் ஜென்னை கூப்பிட்டுக்கிட்டு அங்கிருந்து ஓடுறாரு. ஆனா அவங்க கண்ணில் மாட்டிக்கிறாங்க. எப்படியோ அங்கிருந்து தப்பிச்சு போய் அந்த ஃப்ளோர் கேட்டை மூடிடுறாங்க. ஆனா அந்த இடத்துல நிக்கி டீம் இருக்கு, அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடுறாங்க. ஆனா அந்த குரூப்ல ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. சில பேர் இவங்க 2 பேரை பிடிச்சிடுறாங்க. இருந்தாலும் அவங்கள எதிர்த்து போராடுறாங்க இவங்க 2 பேர். ஆனா அவங்க ஏகப்பட்ட பேர். ஒரு கட்டத்துல மேட் கால்ல ஒருத்தன் தாக்கிடுறான். இருந்தாலும் மேட் அங்க இருந்தவங்களை சமாளிச்சுட்டு ஜென்னை கூப்பிட்டுட்டு அங்கிருந்து ஓட இன்னும் சில பேர் துரத்துறாங்க. ஒரு இடத்துல புகையா இருக்கு, அதுக்குள்ள இவங்க 2 பேரும் மறைஞ்சுக்கிறாங்க. பின்னாடியே வந்தவங்க அதை கவனிக்கல, அதனால வேற பக்கம் போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் மத்த ஃப்ரெண்ட்ஸுங்களும் ரூமுக்கு போய் சேரல, பாதி வழியில தான் போயிட்டு இருக்காங்க. மறுபடியும் இவங்க 2 பேரை காமிக்க அப்ப ஜென் மனசுக்குள்ளவே முதல்ல இந்த கேங்க பத்தி தெரிஞ்சுக்கணும், இங்க இருக்க யார்கிட்டயும் அதை பத்தி கேட்க முடியாது, அவங்கள நம்பவும் முடியாது, மேட்டையும் மத்த ஃப்ரெண்ட்ஸ மட்டும் தான் நம்ப முடியும் சொன்னவ மேட் கிட்ட பதில தேடுறதுக்கு இதுதான் நல்ல சான்ஸ்னு சொல்றா. சீரியஸா தான் பேசுறியா, நாம உண்மையை தெரிஞ்சுக்காம இருந்தாக்க கண்டிப்பா ஒரு நாள் இறந்து போயிடுவோம், இந்த இடத்தை விட்டு வெளியே போகணும்னா இங்க இருக்க உண்மையை கண்டுபிடிச்சாகணும், ஜென் அப்படி பண்ணாக்க நீதான் கஷ்டப்படுவ, அந்த பையனுக்கான மாதிரி உனக்கும் ஆகணுமா, நம்ம ரூமுக்கு போகலான்னு சொல்றாரு. ஆனா ஜென் அவர் சொல்றத கேட்க மாட்டேங்கிறா. ப்ளீஸ் மேட், என்னால ரூமுக்கு வர முடியாது, உண்மையை தெரிஞ்சுக்க இதுதான் நல்ல சான்ஸ். அதுக்கு மேட் ஜென் நம்ம ரூமுக்கு போயிடலாம், நேரம் ஆக ஆக இன்னும் பிரச்சனை ஆகும், ப்ளீஸ். இல்ல மேட், நம்ம உண்மையை தெரிஞ்சுக்கணும். அதுக்கு மேட் ஜென் எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் உனக்கு சொல்ல தயாரா இருக்கேன், ஆனா ப்ளீஸ் இத பண்ணாதன்னு சொல்றாரு. அவர் சொன்னதை கேட்ட ஜென் மனசுக்குள்ளவே அப்படின்னா மேட்டுக்கு இந்த யூனிவர்சிட்டிய பத்தி ஏதாவது தெரிஞ்சிருக்குமோ எப்படின்னு மனசுக்குள்ளவே கேள்வி கேக்குறா. அப்ப மேட் ஜென் அவங்கலாம் போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன், வா போகலான்னு சொல்ல இவ்வளவு அதுக்கு சரின்னு சொல்றா. அடுத்ததா 2 பேரும் மறைஞ்சிருக்க இடத்துல இருந்து வெளியே வராங்க. அங்கிருந்து வெளியே வந்த மேட்டால சரியா நடக்க முடியல, அதனால ஜென்ன அங்கிருந்து போக சொல்றாரு. என்ன ஆனாலும் சரி உன்னை தனியா இங்க விட்டுட்டு நான் போக மாட்டேன்னு அவ சொல்ல அதுக்கு மேல நடக்க முடியாம மேட் அங்கேயே உட்கார்ந்துடுறாரு. ஜென்னும் பக்கத்திலேயே உட்கார அப்போ மேட்டுக்கு மயக்கம் வர மாதிரி இருக்கு. ஜென்னுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, அழறா. அப்போ முகமூடி போட்ட குரூப் இவங்களை சூழ்ந்துக்குது. அவங்கள பார்த்த ஜென் உங்களுக்கு என்ன வேணும், நாங்க உங்களை எதுவும் பண்ணல, இங்க இருந்து போங்கன்னு சொல்றா. அப்போ ஒரு குரல் 1 2 3ன்னு சொல்ல அந்த குரலை கேட்ட உடனே இவங்களை சூழ்ந்து இருந்தவங்க அங்கிருந்து ஓடி போயிடுறாங்க. அவங்க போனதுக்கு அப்புறம் அங்க ஒருத்தன் வரான், யாருன்னு தெரியல, அவனும் முகத்துல முகமூடி போட்டிருக்கான். வந்தவன் ஜென்னை ஒரு முறை உத்து பார்த்துட்டு அவங்களுக்கு உதவி பண்றான். அடுத்ததா மேட்டை தூக்கி தோல்ல போட்டுக்கிட்டு இவங்க ரூம் நோக்கி போறான். இன்னொரு பக்கம் மத்த 4 ஃப்ரெண்ட்ஸ காமிக்க 4 பேரும் அவங்க ரூமுக்கு வந்துடுறாங்க. வந்தவங்க மெயின் டோரை க்ளோஸ் பண்ணி டேபிள தூக்கி மெயின் டோர் கிட்ட வச்சுட்டு அங்கேயே இருக்கிறாங்க. அப்போ ஃப்ரெண்ட்ஸுங்க 4 பேரும் மேட்டும் ஜென்னும் இன்னும் ரிட்டர்ன் வராதனால அவங்கள நினைச்சு ரொம்ப வருத்தப்படுறாங்க. அப்போ மேட்டை தூக்கிக்கிட்டு அந்த மாஸ்க் போட்டவனும் ஜென்னும் அங்க வராங்க. அவங்கள பார்த்த உடனே ஃப்ரெண்ட்ஸுங்க 4 பேரும் பூட்டி இருந்த கதவை திறக்கிறாங்க. மாஸ்க் போட்டிருந்தவன் மேட்டை கொண்டு வந்து டேபிள் மேல படுக்க வைக்க மேட் மயக்கமா இருக்கிறத பார்த்து ஃப்ரெண்ட்ஸுங்க அதிர்ச்சி ஆகுறாங்க. ஜென் கிட்ட என்ன ஆச்சுன்னு கேட்க அவளும் நடந்த விவரத்தை சொல்ல கால்ல சின்ன காயம்தான் ஏற்பட்டிருக்கு, ஆனா மேட் ஏன் இப்படி மயக்கத்துல இருக்கான்னு கேட்க அதுக்கு ஜென் எனக்கும் அதான் புரியல, கால்ல
காயம் ஏற்பட்டதுக்கு அப்புறம் அவனால நடக்க முடியல, மயங்கிட்டான். அதுக்கப்புறம் தான் இவர் எங்களை காப்பாத்தினாருன்னு அந்த முகமுடி போட்டிருக்கவன காமிக்கிறா. அப்ப அவன் காயத்துல இருந்து வர குருதிய அப்படியே விட்டுருங்க, அப்பதான் உள்ள இருக்க விஷம் வெளியே வரும். சுடு தண்ணியால காயத்தை கழுவிட்டு இந்த மருந்த போடுங்கன்னு ஒரு மருந்த மியா கிட்ட தூக்கி போடுறாரு. ஆனா அவரு கொடுத்த மருந்து காயத்தை தான் குணப்படுத்துமா. மேட் ஸ்ட்ராங்கா இருந்தாதான் பொழைப்பாருன்னு சொல்றாரு. அதை கேட்ட ஜென் மேட்டை பார்த்து, மேட் உனக்கு எதுவும் ஆகாது, நீ ரொம்ப ஸ்ட்ராங்கானவன், பொழைச்சிருவேன்னு அவன்கிட்ட சொல்லிட்டு திரும்பி பார்க்க அந்த முகமூடி பையனை காணும், போயிட்டு இருக்கான். அப்படியே கட் பண்ணி அந்த பையனை காமிக்கிறாங்க. அங்கிருந்து போனவன் அவன் போட்டிருந்த முகமுடிய கழட்டுறான். அவனோட ஒரு கருவிழி சிவப்பா இருக்கு. இதோட தான் இந்த எபிசோட் முடியுது. எபிசோட் 3ல என்ன நடக்குது பார்க்கலாம். எடுத்த உடனே ஜெரோம் மேட் கால்ல இருந்த ஆணிய பார்த்துட்டு, இதுல இருக்க விஷத்தால உடம்புல இருக்க சதைய இருக்க முடியும், உங்களை யாரோ காப்பாத்தினாங்கல்ல, அவங்களுக்கு நன்றி சொல்லுங்கன்னு சொல்றாரு. அப்ப வெனிசா, கேட்டியா ஜென், இதுல இருந்து நல்ல பாடம் கத்துக்கிட்டியா? நீ பிரச்சனையில சிக்கிறதுக்கு பதிலா பாத்ரூம கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணியிருந்தா இந்த பிரச்சனை வந்திருக்காதுன்னு சொல்றா. சாரின்னு ஜென் சொல்ல, பாரா யாரு சாரி கேக்குறதுன்னு கிண்டல் பண்ண ஃப்ரெண்ட்ஸ் கிளாஸுக்கு டைம் ஆயிடுச்சுன்னு கிளம்பிடுறாங்க. மேட்டும் ஜென்னு மட்டும் இன்னைக்கு கிளாஸுக்கு போகல. ஏன்னா மேட் இன்னும் எழுந்திருக்கல. அவரை பாத்துக்கிறதுக்காக ஜென்னும் கிளாஸுக்கு போகல. ஃப்ரெண்ட்ஸுங்க போன கொஞ்ச நேரத்துல மேட்டுக்கு நினைவு திரும்புது. அதை பார்த்த ஜென், மேட் இப்ப எப்படி இருக்கு, ரொம்ப வலிக்குதா, நல்லா இருக்கியான்னு விசாரிக்கிறா. அதுக்கு மேட் ஸ்மைல் பண்றாரு. அடுத்ததா ரெண்டு பேரும் போய் சாப்பிடுறாங்க. மேட் அளவுக்கு அதிகமா காரம் எடுத்துக்கிறாரு. அதை பார்த்த ஜென்னுக்கே புரியல. மேட் உனக்கு என்ன ஆச்சு, விஷம் தலைக்கு ஏறி பைத்தியம் பிடிச்சுக்கிச்சான்னு கேக்குறா. அதுக்கு மேட் சொல்றாரு, மிளகாய சாப்பிட்டாக்க அதுல இருக்க காரம் உடம்புல இருக்க மிச்ச பாய்சனை எடுத்துரும், அதனாலதான் சாப்பிட்டேன். ஆனா இந்த மிளகா ரொம்ப காரமா இருக்குன்னு சொல்றாரு. அவரு ஃபேஸ் ரியாக்ஷனை பார்த்து ஜென் விழுந்து விழுந்து சிரிக்கிறா. மேட் ரொம்ப தேங்க்ஸ், அங்க ஆபத்து இருந்தாலும் நீ என்னை விட்டு போகல, என்னால உனக்கு கிட்டத்தட்ட காயம் ஏற்பட்டிருக்கும், அதுக்காக சாரின்னு சொல்றாரு. எதுக்கு சாரி சொல்ற, அது என்னோட தப்பு, உனக்கு நடந்ததுக்கு நான் தான் காரணம், நான் பண்ணது சரின்னு சொல்றாங்க. உனக்கு ஒண்ணு தெரியுமா, நான் மயக்கமாகறதுக்கு முன்னாடி மாஸ்க் போட்டிருந்த ஒருத்தன் நமக்கு உதவி பண்ணானே, அவனை பார்த்தேன். அவன் போட்டிருந்தது சிவப்பு கலர் மாஸ்க், நம்மள துரத்திட்டு வந்தவங்க போட்டிருந்தது கருப்பு கலர் மாஸ்க். ஒருவேளை ரெண்டு குரூப்புக்கும் தனித்தனி மாஸ்க் கலர் இருக்குமோன்னு ஜென் சொல்ல, கரெக்ட் தான், நம்மள துரத்திட்டு வந்தவங்க ஃபர்ஸ்ட் குரூப்பை சேர்ந்தவங்களா இருக்கணும், அதாவது பிளாக் பிளட் கேங்க சேர்ந்தவங்களா இருக்கணும். நம்மள காப்பாத்தினவன் டெவில் காட் வாரியரா இருக்கணும். ஏன்னா இவனை பார்த்த உடனே நம்மள துரத்திட்டு வந்தவங்க பயந்தாங்க, கால்லாம் நடுங்குச்சு, ஒரு நிமிஷத்துல ஓடி போயிட்டாங்க. எனக்கு என்னவோ அவன் தான் ரேஸ் சில்வானியா அந்த குரூப்போட தலைவன்னு தோணுதுன்னு சொல்றாரு. அவன் ஏன் நமக்கு உதவி பண்ணான்னு ஜென் கேட்க, எனக்கு தெரியல ஜென், நானும் அதே கேள்வியை தான் நினைச்சிட்டு இருக்கேன்னு சொல்றாரு. நம்ம ஓடிட்டு இருந்தப்போ நம்மள யாரோ கண்காணிக்கிற மாதிரி தோணுச்சு, ஒருவேளை அவன் ஃபர்ஸ்ட் குரூப் ஆளா இருந்தா நம்மள அங்கேயே ஏதாவது பண்ணிருப்பான், ஒருவேளை செகண்ட் குரூப் லீடர் அங்க இருந்திருப்பானோ, அதனாலதான் இவங்க நம்மள ஒன்னும் பண்ணலையான்னு கேக்குறா. இருக்கலாம், ஆனா ஏன் தெரியலன்னு மேட் சொல்ல, இப்போதைக்கு இந்த கேள்விக்கு பதில் கிடையாது, நாம இப்ப செய்ய வேண்டியதெல்லாம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறமா கிளாஸுக்கு போகிறது. இந்த யூனிவர்சிட்டியில இருக்க எல்லாருக்கும் நாம அவங்கள பார்த்து பயப்படலன்னு காட்டணும். சொன்னவ வாட்ச பார்த்துட்டு டைம் ஆயிடுச்சு கிளாஸுக்கு போகலான்னு சொல்ல ரெண்டு பேரும் கிளாஸுக்கு போறாங்க. போற வழியில ஒரு பொண்ணு ஓடி வந்து இவங்க மேல மோதி கீழே விழுந்துடுறா. ஜென் அவளுக்கு உதவி பண்ணிட்டு என்ன ஆச்சுன்னு விசாரிக்க ஒண்ணு இல்லன்னு சொல்லிட்டு ஓடிடுறா. அடுத்ததா ரெண்டு பேரும் போய் கிளாஸ் அட்டென்ட் பண்ண டீச்சர் ரீசெண்டா கொஞ்ச நாளா எந்த ஈவென்ட்டும் நடக்காதனால யூனிவர்சிட்டியில அக்விசிஷன் பார்ட்டி நடக்க போறதா சொல்றாங்க. அப்போ எப்பவும் ஜென் பக்கத்துல ஒரு பொண்ணு உட்காந்து வரைஞ்சிட்டு இருப்பாளே, அவ டீச்சர் கிட்ட ரீசெண்டா நடக்கிற பிரச்சனையால இத கொண்டாடுறது சரியில்லைன்னு சொல்றா. இவ பேரு செலின். அதுக்கு டீச்சர், அது என் கையில இல்லம்மா, மேடம் வயலட் ஏற்கனவே முடிவு பண்ணிட்டாங்க, வர வெள்ளிக்கிழமைக்குள்ள அந்த பார்ட்டியை நடத்துறதுக்கு ஏற்பாடுலாம் நடந்துட்டு இருக்குன்னு சொல்றாங்க. அதை நிறுத்த உங்களால முடியாதா, மேடம் வயலட் கிட்ட பேசி புரிய வைக்க முடியாதான்னு இவ பேசி முடிக்கிறதுக்குள்ள டீச்சர், போதும் செலின், நான் சொன்ன மாதிரி இன்னும் கொஞ்ச நாள்ல டீடைல்ஸ் வந்துரும், இப்ப கிளாஸ் ஆரம்பிக்கலாம் சொல்லிட்டு பாடம் எடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அப்ப ஜென் மனசுக்குள்ளவே அக்விசிஷன் பார்ட்டியா, அவங்க என்ன பண்ணலாம்னு பிளான் போட்டிருக்காங்க. அவங்க என்ன பிளான் பண்ணிருந்தாலும் இத யார் ஆரம்பிச்சிருந்தாலும் நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் சாதாரண ஆட்கள் கிடையாது, நாங்க உங்களை பார்த்துலாம் பயப்பட மாட்டோம், அட்மினோ இல்ல அந்த ரெண்டு குரூப்போ நீங்க தான் எங்களை பார்த்து பயப்படணும்னு சொல்றா. அடுத்ததா 6 பேரும் கேப்டீரியால சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்ப ஜெரோம் மேட்டை பார்த்து, நீ நல்லா இருக்கியா, கால் ஓகேவா, இல்ல இன்னும் ரெஸ்ட் எடுக்கணுமான்னு கேட்க, அதுக்கு மேட், நான் நல்லா இருக்கேன், என் உடம்புல இருந்த மிச்ச விஷத்தை மிளகாய் எடுத்துருச்சுன்னு சொல்றாரு. அதை கேட்டு ஜென் சிரிக்க, அப்ப வெனிசா, நீங்க ரெண்டு பேரும் ஜோக் அடிச்சிட்டு இருந்த நேரத்துல டேவும் ஜெரோமும் இந்த இடத்துல இருந்து தப்பிக்கிறதுக்கு வழி தேடிட்டு இருந்தாங்க. நேத்து ராத்திரி உங்க ரெண்டு பேருக்கும் நடந்ததை பார்த்ததுக்கு அப்புறம் இங்க இருந்து சீக்கிரமா போகணும்னு சொல்றா. அடுத்ததா ஜெரோம், நாம யூனிவர்சிட்டிக்கு ஒரு வழியா வந்தோம் இல்லையா, அந்த வழியை தேடி போனோம், அந்த வழியே காணோம், எல்லாம் மாறி போயிருக்கு, எந்த வழியா போனாலும் அது இந்த யூனிவர்சிட்டியை விட்டு வெளியே போகலன்னு சொல்றாரு.
இப்ப என்ன பண்றதுன்னு டேவ் கேட்க அதுக்கு ஜென் எதுவும் தெரியாம நாம இந்த இடத்துக்குள்ள வந்துட்டோம். இதோட ஹிஸ்டரி என்னன்னு தெரியாது, யார் இதை நடத்துறாங்கன்னு தெரியாது, நமக்கு தகவல் தேவை. அப்பதான் நேரடியா போராடி இங்க இருந்து தப்பிக்க முடியும். இங்க இருந்து தப்பிக்கிறதுக்கு என்ன வேணாலும் செய்யலாம். நமக்கு அட்வான்டேஜ் கிடைக்கணும்னா முதல்ல நாம தான் இறங்கணும். நீ சொல்றத பார்த்தா உன்கிட்ட ஏதோ பிளான் இருக்க மாதிரி தெரியுதுன்னு வெனிசா கேட்க செலின் அவளுக்கு ஏதோ தெரியும், நானும் அதே தான் நினைச்சேன். ஆனா அவ நம்மள பார்த்து பயப்படுறா, கிட்ட நெருங்க கூடாதுன்னு ரொம்ப எச்சரிக்கையா இருக்கா. அத நான் பாத்துக்கிறேன். அவளுக்கு இங்க இருக்க குரூப்பை பத்தி தெரிஞ்சிருக்கலாம்னு சொல்றா. அதுக்கு மேட் இங்க இருக்க குரூப்பை சமாளிக்க நம்ம வழிய கண்டுபிடிக்கணும் சொல்றாரு. அதுக்கு டேவ் வேண்டாம், இது சரியான முடிவு மாதிரி தெரியல, குரூப் விஷயத்துல நம்ம தலையிட வேண்டாம்னு சொல்றாரு. ஏன் ஓவர் ஆக்டிங் பண்றேன்னு மியா கேட்க அது அப்படி இல்ல, நேத்து நடந்ததுக்கு அப்புறம் முதல்ல நாம யூனிவர்சிட்டிய பத்தி விசாரிக்கிறது தான் நல்லது. நாம குரூப்பை பத்தி அதிகம் கேள்வி கேட்க இந்த விஷயம் அவங்களுக்கு தெரிய நமக்கு தான் தேவையில்லாம பிரச்சனை வரும். அதுக்கு ஜென் டேவ் இந்த யூனிவர்சிட்டியோட ஹிஸ்டரி நமக்கு தெரிஞ்சா எல்லாம் புரிய ஆரம்பிச்சிடும். யூனிவர்சிட்டியோட ஹிஸ்டரியில முக்கியமான பகுதியே அந்த குரூப் தான். அதுக்கு மேட் முதல்ல நாம எதை பத்தி விசாரிக்கிறோன்றது முக்கியம் கிடையாது, இந்த போராட்டத்துக்கு நமக்கு தகவல் தேவை, அதுதான் முக்கியம்னு சொல்றாரு. அதுக்கு வெனிசாவும் நீ சொல்றது சரிதான், நம்மளால முடிஞ்ச வழியில இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணலாம்னு சொல்றா. உடனே ஜென் டைம் ஆயிடுச்சு, நம்ம அப்புறம் மீட் பண்ணலாம் சொல்லிட்டு கிளம்புறா. கொஞ்ச தூரத்துல செலினும் இன்னொரு பொண்ணும் பேசிட்டு இருக்காங்க. அதை பார்த்த ஜென் செலினை கூப்பிட உடனே அந்த பொண்ணு செலினை கூப்பிட்டு கிளம்புறா. உடனே ஜென் ஒரு நிமிஷம், நான் உங்களை எதுவும் பண்ண மாட்டேன், கொஞ்சம் பேசணும்னு சொல்றா. அதுக்கு அந்த பொண்ணு எங்களை விட்டு தள்ளியே இருந்துக்கோ, அப்பதான் உனக்கு எதுவும் ஆகாதுன்னு சொல்றா. அதுக்கு இவ அதுக்கெல்லாம் காலம் கடந்து போயிடுச்சு, நாங்க இந்த இடத்துக்கு வந்த நாள்ல இருந்தே எங்களை குறி வச்சுட்டாங்க, தயவு செஞ்சு எங்களுக்கு உதவி பண்ணுங்கன்னு சொல்றா. உடனே அந்த பொண்ணு செலினை பார்க்க செலின் பரவாயில்லன்னு சொல்ல அந்த பொண்ணு போயிடுறா. அடுத்ததா செலின் நம்ம இங்க பேச வேண்டாம்னு சொல்லிட்டு ஜென்னை கூப்பிட்டு போயிடுறா. அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா போறத நிக்கி பாத்துறா. அவளும் அவங்க பின்னாடியே போக இத பிரசிடென்ட் பிஏ பாத்துறா. ரெண்டு பேரும் தனியா போனதுக்கு அப்புறம் செலின் ஜென் கிட்ட இந்த தகவலுக்காக உன் உயிரை கொடுக்க தயாரா இருக்கியான்னு கேக்குறா. உனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் சொல்லுன்னு அவ சொல்ல இப்ப நீ தைரியமா இருக்க, முன்னாடி வந்த புது ஸ்டூடெண்ட்ஸ் ஒன்ன மாதிரியே தைரியமா இருந்தாங்க, ஆனா அவங்க தைரியத்தை விட அவங்களுக்கு ஆர்வம் ஜாஸ்தியா இருந்துச்சு. ஒரு விஷயத்த மட்டும் ஞாபகத்துல வச்சுக்கோ, கேள்வி கேட்கறது ரொம்ப ஈஸி, ஆனா உண்மையை சுமக்கிறது ரொம்ப கஷ்டம், என்னால சமாளிக்க முடியும்னு ஜென் சொல்ல செலினும் அவ வரைஞ்சு வச்சிருக்க படங்களை காமிச்சு சொல்ல ஆரம்பிக்கிறா. இந்த யூனிவர்சிட்டிய இதுக்கு முன்னாடி பிலிப்பைன் ஹை யூனிவர்சிட்டின்னு சொல்லுவாங்களாம். இந்த ஸ்கூல்ல பணக்காரங்க அதிகாரத்துல இருக்கவங்க குழந்தைங்களை மட்டும் தான் சேர்க்க முடியுமா, ஆனா போக போக எல்லாம் மாறிடுச்சான். ஃபவுண்டருக்கு திடீர்னு புத்தி பேதலிச்சு போயிடுச்சான். ஏன்னா அவர் ஒரு சயின்டிஸ்ட், இந்த ஸ்கூலுக்கு வர அதிக ஃபீஸ அவரோட ரிசர்ச்சுக்கு எடுத்துக்கிட்டாராம். மெல்ல மெல்ல அவருக்கு பைத்தியம் பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. அவர் ரிசர்ச்சுக்காக இங்க படிக்கிற பசங்களையே யூஸ் பண்ண ஆரம்பிச்சாராம். அதாவது இறந்தவளை உயிர்ப்பிக்கிறதுக்கு ஏதோ ரிசர்ச் பண்ணிருக்காரு. ஒரு நாள் யாரும் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நடந்துச்சு. அப்போ எல்லா எக்ஸிட்டும் பிளாக் பண்ணிட்டாங்க, வெளியே போக வழியே இல்ல. அட்மின் ஒரு வழியை கண்டுபிடிச்சாங்க, இந்த யூனிவர்சிட்டிய நாட்டுல இருந்தே மறைச்சிட்டாங்க. பேரண்ட்ஸால கூட எதுவும் பண்ண முடியல. ஆரம்பத்துல வந்தாங்க இல்லையா ஸ்டூடெண்ட்ஸ், அவங்கள ஒருத்தி தான் இவ்வளவுமா. ஃபவுண்டர் அவரோட எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு எல்லாரையும் யூஸ் பண்ணிக்கிட்டாராம். ஆரம்பத்திலேயே நிறைய பேர் இறந்து போயிட்டாங்களாம். அதுக்கப்புறம் நிறைய பிரச்சனை வந்துச்சாம். சில பேர் எதிர்த்து போராடி இருக்காங்க, சில பேர் கிளர்ச்சிக்காரங்களா மாறிட்டு இருக்காங்க. இங்கேயே அடைஞ்சு கிடக்கிறதுனால நிறைய பேரால அதை தாங்கிக்க முடியல. அந்த கோவத்தை அவங்க கூட இருக்கவங்க மேலேயே காட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் யூனிவர்சிட்டி பேரே மாறி போயிருக்கு. இந்த குழப்பத்தாலேயே நிறைய குரூப் உருவாயிருக்கு. அதுல 2 குரூப்புக்கு தான் அதிக பவர் இருக்குது. இந்த மாதிரி சூழ்நிலையில தான் டாக்டர் அந்த ஃபார்முலாவை முழுசா கண்டுபிடிக்கிறாரு. ஆனா அதை பயன்படுத்துறதுக்கு முன்னாடியே அவர் இறந்து போயிட்டாரு. வதந்தி பிரகாரம் அந்த ஃபார்முலாவை ஒரு ஸ்டூடெண்ட் எடுத்துக்கிட்டானா, அவன் இன்னும் இந்த யூனிவர்சிட்டிக்குள்ளதான் இருக்கிறானா. அதனாலதான் இந்த இடத்த உலகத்தை விட்டு லாக் பண்ணி வச்சிருக்காங்க. வெளியே இருக்க அபிஷியல்ஸ் போஸ் அந்த ஸ்டூடெண்ட்டை தேடிட்டு இருக்காங்களாம். ஏன்னா அவங்களுக்கு அந்த ஃபார்முலா தேவையா. இந்த கதையை சொன்ன செலின் ஜென் இதுதான் இந்த யூனிவர்சிட்டியோட ரகசியம், அதனாலதான் இங்க இருக்க யாரையும் வெளியே போக விட மாட்டேங்கிறாங்க. அந்த ஸ்டூடெண்ட் இன்னும் இங்கதான் இருக்கிறான்னு நம்புறாங்க. அது யாரா வேணாலும் இருக்கலாம், ஆனா அவனோட உயிர் ஆபத்துல இருக்கு. சீக்கிரமாவே அபிஷியல்ஸ் அந்த பையனை கண்டுபிடிச்சிருவாங்க. அந்த ஃபார்முலா தப்பான ஆளுங்க கைக்கு போய் அவங்க கெட்ட விஷயங்களுக்கு பயன்படுத்திடுவாங்களோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. சொன்னவ சிரிச்சிட்டு உனக்கு இப்போ இந்த ரகசியம் தெரிஞ்சிருச்சுல்ல, உன்னால இங்க இருந்து வெளியே போக முடியாது, இங்கேதான் இருக்கணும். அந்த ஃபார்முலா வச்சிருக்க ஸ்டூடெண்ட் யாருன்னு உனக்கு தெரியுமா? உனக்கு தெரிஞ்சிருந்தா ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா இதுல ஒரு முறை இன்வால்வ் ஆகிட்டேன்னா இதுல இருந்து வெளியே போறது ரொம்ப கஷ்டம். நீயும் இன்வால்வ் ஆக போறன்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே அங்கிருந்து போயிடுறா. அப்ப ஜென் மனசுக்குள்ளவே தகவல் தான் நம்ம ஆயுதம்னு பெருசா பேசின. ஆனா செலின் சொன்ன கதையை வச்சு நான் இப்போ என்ன பண்ண போறேன், இத மத்தவங்க கிட்ட சொல்லணுமா? அப்படி சொன்னா அவங்களும் இதுல சிக்கிக்குவாங்களா? ஒருவேளை நான் அமைதியா இருந்தா அப்ப நிக்கி ஜென் ஷட்
ஷர்ட் காலரை பிடிச்சி செலின் சொன்ன கதை உனக்கு பிடிச்சுதான்னு கேட்க எனக்கு எல்லாம் தெரியும்னு இவ சொல்ல எல்லாமா அவ்வளவு நம்பிக்கையா இருக்காத, இது பாதி கதை மட்டும்தான், முழு கதையும் உனக்கு தெரியாது ஜென், நீயே முன்னாடி போய் டார்கெட் ஆயிடாத. அவ சொன்னதை கேட்ட ஜென் அவ கைய தட்டி விட்டுட்டு அங்க இருந்து போயிடுறா. அடுத்ததான் ஜென் ரூமுக்கு போக மத்த 5 ஃப்ரெண்ட்ஸும் அங்க இருக்காங்க. மியா கொஞ்சம் பயந்து போன மாதிரி இருக்கா. என்னாச்சுன்னு இவ கேட்க வெனிசா லைப்ரரியன் அவங்கள பயமுறுத்த ட்ரை பண்ணதா சொல்றா. அவங்க என்ன சொன்னாங்கன்னு இவ கேட்க நாம தேடுற இன்ஃபர்மேஷனுக்கு விலையா நிரந்தரமா இந்த யூனிவர்சிட்டிலே சிக்கி கிடக்கணும்னு சொன்னாங்கன்னு சொல்றா. அதுக்கு டேவ் நான் விசாரிச்ச மத்த பசங்களும் இதே தான் சொன்னாங்கன்னு சொல்றாரு. அதுக்கு மியா அவங்க நாங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லல, ஆனா இந்த இடத்தை விட்டு வெளியே போற வழிய பத்தி ஏதோ சொன்னாங்கன்னு சொல்றா. அந்த லைப்ரரியன் இவங்க 2 பேர்கிட்டயும் ஏதோ பேப்பர் கொடுக்கறாங்க. அப்ப மியா நீங்க எல்லாரும் வந்ததுக்கு அப்புறம் உங்ககிட்ட சொல்லணும் தான் நானும் வெனிசாவும் காத்துட்டு இருந்தோம்னு சொல்றா. என்ன அதுன்னு டேவ் கேட்க இந்த யூனிவர்சிட்டியோட ரேங்க உயர்த்தணுமா. ரேங்கா? என்ன ரேங்க்? கிளாஸ் ரூம் ரேங்கா? டாப் அச்சீவர்ஸ் ரேங்கான்னு ஜெரோம் கேட்க கிளாஸ் ரூம் மட்டும் இல்ல முழு யூனிவர்சிட்டியோட ரேங்கையும் உயர்த்தணும்னு சொல்றாங்க. அப்ப வெனிசா லைப்ரரியன் கொடுத்த பேப்பரை டேபிள் மேல வச்சுட்டு இதுதான் அந்த லிஸ்ட்ல டாப்ல இருக்கிறது ரே சில்வானியான்னு சொல்றா. ஃப்ரெண்ட்ஸ் அந்த பேப்பர் எடுத்து பாக்குறாங்க. அதுல டாப் 10 ஸ்டூடெண்ட்ஸோட பேர் இருக்கு. முதல்ல இருக்கிறது ரே சில்வானியா, ரெண்டாவதா இருக்கிறது ஏஸ் அதாவது ஸ்கூல் பிரசிடென்ட், மூணாவதா இருக்கிறது ஃபர்ஸ்ட் குரூப் லீடர். இத பார்த்த ஜென் 2 குரூப் லீடர்ஸும் டாப்ல இருக்காங்க. இது கோ இன்சிடென்டா இருக்கும்னு எனக்கு தோணல, இது ஒரு லீடா இருக்கலாம்னு சொல்றா. அதுக்கு வெனிசா நீ சொல்றதா சரின்னு எனக்கும் தோணுது, ஆனா இன்னொன்னும் தெளிவா புரியுது. இந்த யூனிவர்சிட்டியை பத்தி தகவல் தேட தேட நமக்கு அதிக ஆபத்து வரலாம். நாம இந்த ரேங்க் உள்ள வந்துட்டோம்னா நமக்கு ஆபத்து வராது. நாம நல்ல ஸ்டூடெண்ட்ஸா இருந்தாலே போதும். டாப் 10 ரேங்க் உள்ள வரணும்னா நாம கஷ்டப்பட்டு படிக்கணும். அப்ப மேட் ஜென் கிட்ட உனக்கு ஏதாவது தகவல் கிடைச்சதான்னு கேட்க அப்ப மியா செலின் உன்கிட்ட என்ன சொன்னான்னு கேட்க ஜென் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட செலின் சொன்ன உண்மையை சொல்லல, மறைச்சிடுறா. மறுநாள் எல்லாரும் கேஃப்டீரியால உட்காந்து பேசிட்டு இருக்க அப்போ ஒரு டீச்சர் நடக்க போற பார்ட்டியோட இன்விடேஷனை ஒரு பையன் கிட்ட கொடுத்துட்டு போறாங்க. அத இன்னொரு பையன் பிடுங்கிட்டு போயிட்டு வீசிடுறான். அதனால அந்த 2 பசங்களுக்குள்ள கை கலப்பு ஏற்படுது. அந்த சமயத்துல பிரின்சிபல் அங்க வராங்க. வந்தவங்க அத பத்தி கண்டுக்காம அங்க இருந்து போறாங்க. கடைசியில பிரசிடென்ட் தான் வந்து தடுக்கிறான். இன்விடேஷன் வாங்கினா இல்லையா அந்த பையனை கண்டிச்சிட்டு இருக்காரு. அதை பார்த்த மத்த பசங்களாம் அந்த பையனுக்கு இது 3rd வார்னிங்கா, இதுதான் கடைசி வார்னிங்கா, இதனால அந்த பையனை அங்க இருக்க ஜெயில போட்டுருவாங்கன்னு பேசிக்கிறாங்க. அப்போ பிரின்சிபல் பேச ஆரம்பிக்கிறாங்க. வரப்போற பார்ட்டிக்காக நாங்க ரொம்ப கடுமையா உழைச்சிட்டு இருக்கோம். ஈவென்ட் ரொம்ப அமைதியா நல்லா நடக்கணும். வெள்ளிக்கிழமை நடக்க போற பார்ட்டிக்கு எல்லாரும் கட்டாயம் மாஸ்க் போட்டு வரணும். உங்க கிரியேட்டிவிட்டியும் ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷனையும் நாங்க என்கரேஜ் பண்றோம். ஆனா மாஸ்க்ல 2 கலரை மட்டும் யூஸ் பண்ணக்கூடாது, அதாவது ரெட்டையும் பிளாக்கையும் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க. அந்த 2 கலர்ஸையும் அந்த 2 குரூப் மட்டும் யூஸ் பண்ணலாமா, குரூப்ல இல்லாதவங்க அந்த கலர்ஸை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க. அப்புறம் பார்ட்டிக்கு போற ட்ரெஸ்ஸை அவங்கவுங்க ரூமுக்கே அனுப்புவாங்களாம். மாஸ்கை மட்டும் பசங்க ரெடி பண்ணிக்கணுமா. அன்னைக்கு ராத்திரி யாரும் எதுவும் பண்ணக்கூடாதான். ரூலை பிரேக் பண்ணா தண்டனை கிடைக்குமா. அவங்க பேசி முடிச்சதுக்கு அப்புறம் ஸ்டூடெண்ட் பிரசிடென்ட் பேசுறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா தவிர்க்க முடியாத சில காரணத்தினால என்னால இந்த பார்ட்டியில கலந்துக்க முடியாது, நான் கலந்துக்கலனாலும் உங்களை கண்காணிச்சிட்டு இருப்பேன்னு சொல்லிட்டு ஜென்னை ஒரு மாதிரி பாக்குறாரு. அங்க அது முடிஞ்சதுக்கு அப்புறம் ஜென் வெளியே வர நோட்டீஸ் போர்டுல பிரசிடென்ட்டுக்கு செக்ரட்டரி வேணும்னு வாண்டட் போஸ்டர் பாக்குறா. அதை பார்த்துட்டே இருக்கும்போது பழைய பிஏ அங்க வந்துட்டு ஜென் கிட்ட வேணும்னே வம்பிழுக்கிறா. ஜென்னும் அவளுக்கு ஈக்குவலா பேச அவ கடுப்பாகி ஜென்னை தாக்க ஜென்னுக்கு தலையில காயம் பட்டு ரத்தம் வந்துருது. அப்போ அங்க வந்த விபி பழைய பிஏக்கு சப்போர்ட் பண்ணி ஜென் கூட பிரச்சனை பண்றான். ஜென் அவனை பார்த்தெல்லாம் பயப்படல, அவனையும் கண்ணா பின்னான்னு திட்டி விட்டுறா. அதுல கடுப்பான விபி கைய ஓங்க பிரசிடென்ட் வந்து தடுத்துறாரு. விபி ஜென்னை மட்டும் தட்டி பழைய பிஏவை உயர்த்தி பேச பிரசிடென்ட் அதை நம்பல. எல்லாரையும் அங்க இருந்து அனுப்பிட்டு ஜென்னை தூக்கிட்டு போய் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறாரு. நர்ஸ் கிட்ட ஜென் நெத்தில எந்த தழும்பும் வரக்கூடாது, நல்லா ட்ரீட்மெண்ட் பண்ணுங்கன்னு சொல்ல தழும்பு வராதுன்னு கேரண்டியா சொல்ல முடியாதுன்னு நர்ஸ் சொல்ல அப்படி நடக்க கூடாது, என் செக்ரட்டரி நெத்தில தழும்பு இருக்க கூடாதுன்னு சொல்றாரு. சரின்னு நர்ஸ் சொல்ல அதுக்கு ஜென் நான் அந்த பொசிஷனை ஏத்துக்கலன்னு சொல்றா. ஆனா பிரசிடென்ட் அவ சொன்னதை கேட்காம அங்க இருந்து போயிடுறாரு. அடுத்ததா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து பாக்குறாங்க. அப்போ ஜென் நல்லா தூங்கிட்டு இருக்கா. கொஞ்ச நேரத்துல அவ கண்முழிச்சு பார்க்க வெனிசா ஜென் இந்த முறை என்ன பிரச்சனையில மாட்டினு கேட்க அடுத்ததா மேட் பிரசிடென்ட் தான் உன்னை இப்படி பண்ணாரா, ஸ்கூல் முழுக்க இத பத்தி தான் பேசுறாங்க, பிரசிடென்ட் தான் உன்னை இப்படி பண்ணாருன்னு சில பேர் சொல்றாங்க, நிறைய பேர் இத நேர்ல பார்த்ததா சொன்னாங்கன்னு சொல்ல அதுக்கு ஜென் நான் சொல்றத நம்புவியா இல்ல மத்தவங்க சொல்றத நம்புவியான்னு கேட்க மேட் எந்த பதிலும் சொல்லல. அப்ப ஜென் நடந்தத சொல்ல அதை கேட்ட வெனிசா எனக்கு தெரியும் மறுபடியும் நீதான் பிரச்சனை ஆரம்பிச்சிருக்கன்னு சொல்றா. அவ என்ன அவமானப்படுத்தினா பாத்துக்கிட்டு சும்மா இருக்க சொல்றியா, அவ ஆரம்பிச்சா நான் முடிச்சு வச்சேன், பிரச்சனையை விட்டு தள்ளி இருக்கிறது தானே நம்மளோட பிளான், அட்லீஸ்ட் நீ நல்லா இருக்கியான்னு கேட்க ஜென்னும் நல்லா இருக்க, மயக்கம் போடல, தூங்கி
தூங்கிட்டு இருந்த பிரசிடென்ட் மட்டும் என்னங்க தூக்கிட்டு வரலனா என் நிலைமை மோசமாயிருக்கும்னு சொல்றா. அப்போ விபி வந்து ஜென் கிட்ட அவன் பண்ண தப்புக்காக மன்னிப்பு கேக்குறான். வருத்தப்பட்டு மன்னிப்பு கேட்கல, இது அவனுக்கு தேர்ட் வார்னிங்கா, அதுக்காக தான் மன்னிப்பு கேக்குறான். ஜென்னும் போனா போதுன்னு மன்னிச்சு விட்டுறா. அடுத்ததா பார்ட்டி நடக்குது. பசங்க எல்லாரும் கலந்துக்கிறாங்க. பார்ட்டிக்கு மியா தேடிட்டு இருந்த ரெட் கலர் ஹேர் வச்சிருக்க பையனும் வரான். பார்ட்டியை ஹோஸ்ட் பண்றது ஃப்ரிட்ஸி, அதாவது பிரசிடென்டோட பழைய பிஏ. வேணும்னே இவங்க 6 பேரையும் இன்சல்ட் பண்றா. பார்ட்டிக்கு மேட்டுக்கும் ஜென்னுக்கும் முகமூடி போட்டு ஒரு பையன் ஹெல்ப் பண்ணா இல்லையா, அவனும் வரான். இப்பதான் இவங்களுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. இவங்க 6 பேரையும் ஒரு வயசானவர் கேட்டை திறந்து ஸ்கூலுக்குள்ள கூட்டிட்டு வந்தார் இல்லையா, அவரு வாட்ச்மேன் கிடையாது, இந்த ஸ்கூலோட வைஸ் பிரசிடென்ட். பிரின்சிபல் வந்து பார்ட்டி ஆரம்பிச்சு வைக்க டிஜே மியூசிக் ட்ரிங்க்ஸ்னு பார்ட்டி களை கட்டுது. அப்போ ஸ்டூடெண்ட் கவுன்சில் வைஸ் பிரசிடென்ட் ஜென் கிட்ட வந்துட்டு அவ செக்ரட்டரி ஆனதுக்கு விஷ் பண்றான். அதுக்கு ஜென் எனக்கு இந்த பதவி தேவையில்லை, கேக்குறவங்களுக்கு கொடுங்கன்னு சொல்ல அந்த பவர் என்கிட்ட இல்ல, இது பிரசிடென்டோட முடிவுன்னு சொல்றான். அது மட்டும் இல்ல, ஜென் பிரசிடென்டோட செக்ரட்டரி ஆனதுனால டாப் 10ல 9th பொசிஷன்ல இருக்கிறதா சொல்லிட்டு மறுபடியும் விஷ் பண்ணிட்டு போயிடுறான். அதை கேட்டு ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டு ஜென்னுக்கு வாழ்த்து சொல்றாங்க. ஜென்னுக்கு அந்த பதவி சுத்தமா பிடிக்கல, அதனால டேவ் கையில இருந்த ட்ரிங்க்ஸை வாங்கி குடிக்கிறான். அதை பார்த்த மேட் அந்த பொசிஷனை ஏத்துக்காதன்னு சொல்றாரு. அப்ப டேவ் ஜென் குடிச்ச ட்ரிங்க்ஸை எடுத்துக்கிட்டு, மேட் நீ அதை சொல்லாத, அவ முடிவெடுக்கட்டும், ஏன்னா இது அவளுக்கு கிடைச்சிருக்க சான்ஸ்னு சொல்றாரு. டேவ் சொன்னதை ஜெரமும் ஆதரிக்கிறாரு. அதை கேட்ட மேட் ஜென் கிட்ட நீ என்ன முடிவெடுக்க போறன்னு கேட்க, ஜென் பதில் சொல்லாம டேவ் கையில இருக்க ட்ரிங்க்ஸை பிடுங்கி மறுபடியும் குடிச்சிட்டு நான் யோசிக்கணும்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறா. அங்கிருந்து போன ஜென்னுக்கு தலையெல்லாம் சுத்துது. அப்போ ஒரு பையன் வந்துட்டு நீ அந்த பொசிஷனை ஏத்துக்க போறியா, எப்பவும் கூடவே இருந்து அவன் உன்னை காப்பாத்த மாட்டான், நல்லா யோசிச்சு முடிவெடுன்னு சொல்லிட்டு போயிடுறான். இன்னொரு பக்கம் மத்த ஃப்ரெண்ட்ஸ் 5 பேரை காமிக்க எல்லாரும் ஜென்னுக்கு கிடைச்ச பொசிஷனை பத்தி ஆர்கியூ பண்ணிட்டு இருக்காங்க. பொண்ணுங்க 2 பேரும் ஜென் இங்க இருந்து கோச்சிட்டு போனதுக்கு காரணம் மேட்னு சொல்றாங்க. அதுக்கு மேட் கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டீங்களா, அவளுக்கு எதுக்காக இவ்வளவு ஈஸியா அந்த பொசிஷன் கிடைக்கணும், இதுல ஏதோ இருக்குன்னு சொல்றாங்க. பொசிஷன் கிடைச்சதுல என்ன பிரச்சனை, நாங்க அதுக்காக சந்தோஷப்படக்கூடாதான்னு பொண்ணுங்க கேட்க, என்னோட நோக்கம் அது கிடையாது, நான் அவளை நினைச்சு வருத்தப்படுறேன்னு மேட் சொல்ல, அப்ப டேவ் மயங்கி கீழே விழுந்துடுறாரு. மேட் அவர் வச்சிருந்த கிளாஸ் எடுத்து பாக்குறாரு. அதுக்குள்ள சின்னதா ஒரு பாக்கெட் கிடக்கு, அதாவது டிஐ யாரோ கலந்துட்டு இருக்காங்க. அது தெரியாம டேவும் ஜென்னும் அதை குடிச்சிட்டு இருக்காங்க. இந்த விஷயம் மேட்டுக்கு புரிய வர உடனே ஜென்னை தேடி போறாரு. ஒரு இடத்துல ஜென் மயங்கி கிடக்குறா, அவளை மேட் காப்பாத்துறாரு. இதோட தான் இந்த எபிசோட் முடியுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.